இரவு 9 மணிக்கு குடும்பமே ஒரு பதட்டத்தில் இருந்தது. மேகாவுக்கு கேம்பஸ் இன்டர்வியூ. 4வது வருடம் பொறியியல் கல்லூரியில் படிப்பு. பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ். அண்ணா பல்கலைக்கழக மாணவி. அழகான பெண், அதைவிட புத்தி அதிகம். பெற்றவர்களுக்கு செலவு வைக்காமல் மெரிட்டில் ஸ்காலர்ஷிப்பில் படித்து வரும் பெண். 12ஆம் வகுப்பில் 97% பெற்றதால் இந்த கல்லூரியில் சுலபமாக இடம் கிடைத்தது. அமைதியான பெண் மேகா. அப்பா பஞ்சு ஒரு தனியார் கம்பெனியில் சாதாரண உத்தியோகம். அம்மா குடும்ப தலைவி. மூத்தவள் மேகா. அடுத்து ஒரு தம்பி 12ஆம் வகுப்பு மாணவன். வாடகை வீடு, சுமார் வசதி. பிள்ளைகள் இரண்டும் நன்றாக படிப்பதால் பிரச்சனை இல்லை. வீட்டுக்கு தேவையான நியாயமான வசதிகள் மட்டுமே உண்டு. எந்த ஆடம்பரமும் இல்லை. பிள்ளைகளுக்கும் பேராசை கிடையாது. கடைசி வருட மாணவி. இன்று வரை மொபைல் கூட இல்லை. எளிமையான அலங்காரம், வீட்டு சாப்பாடு. கலகலப்பான பெண், ஆனால் நட்பு வட்டாரம் குறைவு. மற்றவர்களிடம் எதையும் ஏற்றுக்கொள்ள மாட்டாள். நல்ல தாய் தகப்பனால் முறையாக வளர்க்கப்பட்டதால் நல்ல பிள்ளைகள். இன்றைய சமூகத்தின் ஆடம்பர ஆசைகளுக்கு கொஞ்சமும் வளையாத பெண். இன்று கேம்பஸ் இன்டர்வியூ. பல பிரபலமான ஐடி கம்பெனிகளின் முற்றுகை. நல்ல புத்திசாலிகளை தேர்ந்தெடுக்க படையெடுப்பு. முதல் 3 கட்டங்களில் தேர்ச்சி பெற்று இறுதிச் சுற்றுக்கு தேர்வு செய்யப்பட்டிருந்தாள் மேகா. குடும்பம் அவளது போன் காலுக்கு காத்திருந்தது. சரியாக 10 மணிக்கு போன் வந்தது. அப்பா, நான் செலக்ட் ஆயிட்டேன். ஒரு பிரபல ஐடிஐ நிறுவனத்தின் பெயரை சொன்னாள். குடும்பமே குதூகலித்தது. காலேஜ் பஸ் அவர்களை வீட்டில் விட்ட போது இரவு 11 மணி. என்னடி சம்பளம், எப்ப வேலையில சேரணும்? அம்மா வடிவு துளைக்க. இரு வடிவு, எப்படி செஞ்சா என்னெல்லாம் கேட்டான்னு விவரமா கேளு. படிப்பே முடியல, சம்பளம் பத்தி கேக்குறியே. மேகா விவரமாக சொல்ல சொல்ல பெற்றவர்கள் பூரித்தார்கள். நான் முழுமையா எல்லாத்துக்கும் பதில் சொன்னேன். நிர்வாகிகளுக்கு ரொம்ப திருப்தி. தேர்ந்தெடுத்தாச்சு. அநேகமா ஆரம்ப சம்பளமே 30,000 இருக்கும். ஆர்டர் வந்தா தெரியும். எப்ப சேரணும்? மே மாசம் கடைசி செமஸ்டர் முடிஞ்சதும் 1 வாரத்துல சேரணும்னு சொன்னாங்க. சென்னை தானே? தெரியலம்மா. சென்னையா இருக்கணும். வெளியூரா இருந்தா சம்பளம் முழுசா வராது. அவ செலவுக்கு பாதி போயிடும். வடிவு, ஏன் இப்படி இருக்க நீ? அவ சம்பாதிக்கவே தொடங்கல, அதுக்குள்ள பட்ஜெட் போடுறது சரியா? வெளியூருக்கு அவ போனா அவளை பிரிஞ்சிருக்கணுமேனு கஷ்டப்பட்டா. நீ நியாயமான அம்மா. அதை விட்டுட்டு பணத்துக்கு இப்படி பறக்குறியே. இந்த மாதிரி பேசினா யாருக்கு பிடிக்கும்? இந்த பாருங்க, எனக்கும் அவகிட்ட உங்களை விட பாசம் உண்டு. நீங்க பிடித்தம் போக கொண்டு வர 40,000 ரூபாயில குடும்பத்தை நடத்த முடியல. மொழி பிதுங்குது. நான் ஊறுகா சிப்ஸ்ன்னு கொஞ்சம் சம்பாதிக்கிற காரணமா குடும்பம் தப்பிக்குது. மேகா எப்ப படிப்ப முடிப்பா? சம்பளம் எப்ப எனக்கு வரும்னு நான் ஏங்குற ஏக்கம் எனக்கு தாங்க தெரியும். இந்த மாதிரி கசக்கி பிழிய காத்திருந்தா பாசம் வராது, வெறுப்பு தான் வரும். அப்படியாடி மேகா? அம்மாவை நீ வெறுப்பியா? சும்மா இருமா, உன்னை வெறுக்க முடியுமா? கேட்டீங்களா? போதுமா? தெரியும்டி, மத்த குழந்தைங்க மாதிரி இல்ல இவங்க 2 பேரும். நவீன உலகத்தோட எந்த நாகரிக ஆசைகளும் அவங்களுக்கு இல்ல. இருந்தாலும் சொல்லிக்க வழி இல்ல. பிள்ளைகளை எத்தனை நாளைக்கு ஜெயில அடைக்க முடியும்? மனசுக்கு கஷ்டமா இருக்கு. வாரம் ஒரு நாள் எல்லாரும் ஹோட்டலுக்கு போறாங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு அந்த கொடுப்பினையே இல்லையே. அப்பா விடுங்க, வீட்டுல வயிறு ரொம்ப சாப்பிடலையா? சரிம்மா, நீங்க கேட்கல, என் மனசு ஆறல. இந்த பாருங்க, சிக்கனமா குடுத்தனம் நடத்தி பிள்ளைகளையும் நல்லபடியா வளர்த்தின பெருமை எனக்கு தான். மாலை வாங்கிட்டு வரேன், போட்டுக்கோ. மேகா, நீ சம்பளம் வாங்கினதும் வீட்டுக்கு தர வேண்டாம். ஐயோ, நீ இருடி. அவளுக்கு செல்போன், நல்ல ட்ரெஸ் எல்லாம் வாங்கிக்கட்டும். தம்பிக்கும் வாங்கி தரட்டும். மெதுவா செஞ்சுக்கலாம்ப்பா, அவசரம் இல்ல. இந்த பாருங்க, 1 வருஷத்துக்கு நான் பட்ஜெட் போட்டு வச்சாச்சு. ஆச்சரியம்தான். 10 வருஷத்துக்கு பட்ஜெட் போடலையா? நம்ம பொண்ணுக்கு 32 வயசு வரைக்கும் கல்யாணம் நடத்த வேண்டாம். அதுக்குள்ள சம்பளம் லட்சத்தை தாண்டும். நமக்கு வீடு வாங்கிடலாம். முடிஞ்சா காடும். சரியா? போதும், இதுக்கு மேல பேசாதீங்க. என்ன அளவுக்கு மீறி அவமானப்படுத்துறீங்களே. சம்மா, நானும் சராசரி பொம்பளை தான். எனக்கு மட்டும் ஆசை இல்லையா? என்கிட்ட தாலி கொடி, 2 வளையல்னு மொத்தமே 6 சவரன் தான் இருக்கு. உன் கழுத்துல 2 சவரன் செயின். இவரை விட குறைச்சலா சம்பாதிக்கிறான் லல்லி புருஷன். ஆனா லல்லி நகைக்கடை, பாத்திரக்கடை, துணிக்கடை எல்லாத்துலயும் சீட்டு சேர்ந்து 25 சவரன் நகை சேர்த்தாச்சு. வீடு கொள்ளாம பாத்திரங்கள். 1000 ரூபாய்க்கு குறைஞ்சு சேலை இல்ல. 5 பட்டுப்புடவை வச்சிருக்கா. அதுல 1 பரம்பரா பட்டு. இப்படி வாரத்துல ஒரு நாள் அசைவம் வீட்டுல. ஹோட்டல்ல சாப்பாடு உறுதி. ஒரு சினிமா விடுறதில்ல. செல்போன்ல அவளே புக் பண்ணிக்கிறா. ஸ்கூட்டர் ஓட்டுறா. இதுல ஏதாவது ஒண்ணு என்கிட்ட இருக்கா? நிறுத்தடி. அவளோட பசங்க 2ஐயும் தாய் மாமன் படிக்க வைக்கிறான். அப்பா ஹோட்டல்ல மேனேஜர். பிறந்த வீட்டு ஆதரவு நிறைய இருக்கு. மச்சனன் துபாயில வேலை. வரும்போது பணம் கொட்டுது. உதவி செய்ய நமக்கு யாரும் இல்ல. புரியுதா? பேச்சுவார்த்தை தடிக்க நேரம் நள்ளிரவு 12 மணியை கடந்து விட்டது. அப்பா, நடு நிசில நீங்க 2 பேரும் சண்டை போட்டுக்கிறது நல்லா இருக்கா?
பின்ன என்னம்மா, எனக்கு அவ்வளவுதான் படிப்பு, அதுக்கு தக்க வருமானம் தான் வரும். நியாயமா சோறு போட்டு துணி கொடுத்து ஒரு வாடகை வீடும் தந்தாச்சு. இதுக்கு மேல எனக்கு வழி இல்ல. மத்தவங்கள ஒப்பிட்டு என்ன குத்தி காட்டுறது நியாயமா? குத்தி காட்டல. நீங்க கொண்டு வரத வச்சு நானும் எதையும் எதிர்பார்க்காம சிக்கனமா குடுத்தனம் பண்ண காரணமா தானே இந்த கௌரவம். நான் அத மறுக்கலையே. பெண்கள் எத்தனையோ பேர் படிச்சுட்டு வேலைக்கு போறாங்க. நீ ஏன் படிக்கலன்னு நான் கேட்டனா? வேலைக்கு போலன்னு ஆதங்கப்பட்டனா? சொல்லு. இதுவும் குத்தல் தானடி. ஐயோ, அக்கா ஜெயிச்சதுக்கு சந்தோஷப்படாம 2 பேரும் புலம்பி தள்ளுறீங்க. தம்பி கோபி சத்தம் போட இருவரும் கப் ஜிப் என அடங்கி போனார்கள். படுக்கை 1 மணி தாண்டியது. யாருக்குமே உறக்கம் வரவில்லை. உடம்பு முழுக்க புது ரத்தம் பாய்ந்தது போல இருந்தது. காலை 4 மணிக்கு பஞ்சு எழுந்து விட்டார். முதல் ஷிப்ட் காலை 6 மணிக்கு ஃபேக்டரியில் இருக்க வேண்டும். 5:15க்கு புறப்பட்டு விடுவார். வடிவும் எழுந்து காஃபி போட்டு தருவாள். காலை மதியம் 2 வேளை உணவும் ஃபேக்டரியில். இடைவிடாத 3 ஷிப்டுகள். உழைக்க தயங்காத கணவனும் மனைவியும். 7 மணிக்கு குளித்து கல்லூரிக்கு புறப்பட மேகா தயாராகிவிட்டால். கோபி படித்துக் கொண்டிருந்தான். உங்க அத்தைகள் 2 பேருக்கும் போன் போட்டு சொல்லணும். மாமாவுக்கும் தகவல் சொல்லணும். சொல்லிடுமா. அவங்க எல்லாருமே பெரிய நிலையில இருக்கிறாங்க. நாம தான் அந்த அளவுக்கு உயரல. இனி நாமும் உயர்வோம். அதுக்கான ஆரம்பம் தான் உன்னோட இந்த சாதனை. சேச்ச, இது சாதனை எல்லாம் இல்லம்மா. படிச்ச படிப்புக்கு கிடைச்ச வேலை. இனிமேதான் வேற ஒரு உலகம் கண்ணுக்கு தெரிய போகுது. பாக்கலாம். நீ அப்பா மனச நோகடிக்காத. 2 பேரும் கஷ்டப்படுறீங்க. என் வெற்றிக்கு காரணம் பெத்தவங்களும் நல்ல தம்பியும் தான். குடும்பத்துல சந்தோஷமும் நிம்மதியும் இருந்தா வாழ்க்கையில உயர முடியும். இல்லன்னா பணம் கொட்டினாலும் சந்தோஷம் இருக்காது. நமக்கு இது எப்பவும் நிலைக்கணும். அது உன் கையில இருக்கு. சரிடி, இட்லி சூடா இருக்கு, வா. சாப்பிட்டு விட்டு புறப்பட்டாள். பஞ்சுவுக்கு 2 சகோதரிகள். மூத்தவள் கமலா. அவளும் உத்தியோகம் பார்க்கும் பெண். கணவர் பேங்க் அதிகாரி. ஒரு பெண் கல்யாணமாகி வெளிநாட்டில். பையனும் படித்துவிட்டு 3 வருடங்களாக லண்டனில். அடுத்தவள் கல்யாணி குடும்பத்துடன் டெல்லியில். சென்னை வருவதே வருடத்துக்கு 2 முறை. அவர்களையெல்லாம் கல்யாணம் செய்து வைக்க வாங்கிய கடன்களை பஞ்சு போன வருடம் வரை அடைத்தார். வடிவின் அண்ணன் கவுன்சிலர். அரசியல் செல்வாக்கு அதிகம் உள்ளவன், பணக்காரன். எல்லா வசதிகளும் உண்டு. ஆனால் அவனால் எந்த உதவியும் இல்லை. கிடைத்தாலும் பஞ்சுவுக்கு ஏற்க விருப்பம் இல்லை. நாளைக்கு பிரச்சனை வந்தா தேடி தேடி விசாரிப்பாங்க. வம்பு எதுக்கு? பெரும்பாலும் உறவோ நட்போ வசதி இருந்தால்தான் மரியாதை. தேடி வருவார்கள். போனில் பேசுவார்கள். உள்ளூர் நாத்தனார் கமலா கூட இந்த ரகம்தான். சொந்த வீடு, கார், வெளிநாட்டில் வசிக்கும் பிள்ளைகள். இங்கே இருவருக்கும் உத்தியோகம். அதனால் எந்த நேரமும் பேச்சில் கர்வம் கூத்தாடும், அகம்பாகும் தெரிக்கும். இந்த பக்கம் வந்தால் 10 நிமிடங்கள் எட்டி பார்த்து விட்டு போய்விடுவார்கள். காஃபி கூட குடிக்க மாட்டாள். தன் பிள்ளைகளை பற்றிய பெருமை, அதுவும் மகளை பற்றி தான் எந்த நேரமும் பேச்சு. பேர பிள்ளைகளின் புராணம். கேட்டு கேட்டு காது செவிடாகிவிடும். சாதாரண குடும்பத்தில் பிறந்து வளர்ந்ததையே மறந்து ராயல் குடும்பத்தில் ஜனித்ததைப் போல உச்சந்தலை எகிரும். பார்வையில் ஏத்தம், மற்றவர்களை மதிக்காத இயல்பு. பஞ்சு சகோதரி என்பதால் போய் வருவார். வடிவு போவதே நிறுத்திவிட்டாள். மேகா படிக்கிற காலேஜ் சுமார் காலேஜா? அப்படி ஒண்ணும் யாரும் சொல்லும்படியா வரல. நான் காயத்ரிக்கு 4 லட்சம் ரூபா கட்டினனே. ராகுலையே கம்பெனியே தேர்ந்தெடுத்து விசால அனுப்பியிருக்கு. பிடித்தம் போக 4.5 லட்சம் வாங்குறான். அங்க கார் வாங்கிட்டான். கோபியை நல்லா படிக்க சொல்லு. இன்ஜினியரிங் படிக்க வசதி இல்லைன்னா சாதாரண காலேஜ்ல சேர்த்துடு. வடிவு பேச மாட்டாள். மூத்த நாத்தனார் என்ற மரியாதை. ஆனாலும் பஞ்சுவிடம் புலம்பி தள்ளி விடுவாள். நம்ம பிள்ளைங்க பிச்சைக்காரங்கன்னு நினைச்சாங்களா? என்ன இப்படி ஒரு எகத்தாலும்? விடு வடிவு, அவ புத்தி தெரியாதா? இல்லைங்க, மனசு பொறுக்கல. உங்க கூட பிறந்த அக்கா, ரத்த பந்தம், பாசம் வேண்டாம். ஏழ்ன எதுக்கு? சொந்த பந்தத்துக்கு இதுவா அர்த்தம்? அம்மா, அத்தைய பத்தி அப்பாவுக்கு புரியாதா? பதிலுக்கு பேசிட்டா காலத்துக்கும் உறவு விட்டு போயிடும் தானே அப்பா பேசாம இருக்கிறாரு. இதுதான் உறவின் லட்சணம். பிள்ளைகளை அனுப்பிவிட்டு வடிவு போனை எடுத்த நேரம் வெளியில் உள்ளே அழைத்தாள் கமலா. ஆயுசு 100. வாங்க அண்ணி. எப்படி இருக்கிற? கிடைச்ச மாதிரி இருக்கிய வடிவு. சரியா சாப்பிடுறது இல்லையா? எதுக்கு ஊறுகா சிப்ஸ்ன்னு கஷ்டப்படுற? பெரிய கம்பெனி தயாரிக்கிற பொருளையே யாரும் வாங்குறது இல்ல. பொண்ணோடதையா வாங்குவாங்க. வந்ததும் ஆரம்பித்து விட்டாள். மோர் தரவா? ஐயோ, உங்க வீட்டு தண்ணி உப்பு கறிக்கும், சுகாதாரமும் இல்ல. நான் சமையலுக்கு கூட பிஸ்லேரி தான் உபயோகப்படுத்துறேன். மேகா போயாச்சா? நேத்து கேம்பஸ்ல பெரிய கம்பெனி மேகாவை தேர்ந்தெடுத்திருக்கு. சம்பள விவரம் இன்னைக்கு தெரியும். மல்டிநேஷனல் கம்பெனி. கமலா முகம் மாறிவிட்டது. ஜாக்கிரத. ட்ரம்ப் பதவி ஏத்தப்புறம் நிலைமை சரியில்லை. நம்ம ஆட்களை திருப்பி அனுப்புறாங்களாம். ஐயோ, ராகுலுக்கு வேலை போயிடுச்சா? சி, வாய கழுவு. அவன் 4.5 லட்சம் சம்பாதிக்கிறான். லண்டன்ல இருக்கான். ட்ரம்புக்கும் லண்டனுக்கும் என்ன தொடர்பு? எனக்கு உங்க அளவுக்கு ஞானம் இல்ல அண்ணி.
சரி, வார கடைசியில மேகா வர சொல்லு. எதுக்கு? என்னடி கேள்வி இது? நான் அவளுக்கு அத்தை. அப்படியா? கமலம் முகம் இருண்டு போனது. அதுக்கு இல்லடி, காயத்ரி 4 தடவை கட்டின பட்டு புடவைகளை வேண்டான்னு இங்கே வச்சுட்டு போயிட்டா. மேகா வேணும்னா கட்டிக்கிட்டுமே. கெட்டி கரை விலை வசந்த பட்டு புடவைகள். அண்ணி, மேகா எப்பவுமே மத்தவங்க உபயோகப்படுத்தின பொருளை தொடமாட்டா. அவளுக்கு பணம் பெருசு இல்ல, எதுவுமே முதல் பொருளா புதுசா இருக்கணும். கமலா எழுந்து விட்டாள். இருங்க, மேகாவுக்கு வேலை கிடைச்சதுக்கு ஸ்வீட் தரேன். சர்க்கரையை கொண்டு வந்து தந்தாள். ஏழை வீட்டு ஸ்வீட் இதுதான் அண்ணி. கமலா வாயில் போட்டு மென்று முழுங்க. இது கூட ரேஷன் சக்கரை தான் அண்ணி. அடுத்த வாரமே அந்த பன்னாட்டு நிறுவனம் கல்லூரி மூலமாக மேகாவை அழைத்தது. அங்கும் அதிகாரிகளுடன் ஒரு சிறு சந்திப்பு அவளுக்கு வேலைக்கான உத்தரவை தந்தது. தேர்வு முடிந்ததும் வேலையில் சேர உத்தரவு. ஆரம்ப சம்பளமே 50,000. அவளது திறமையை கணக்கிட்டு நேரடி உயர் பதவி, சென்னையில் வேலை என உத்தரவு. அவள் சேர்ந்த பிறகு சகல வசதிகளும் அறிவிக்கப்படும் என்றார்கள். அவளது பேட்ச் மாணவிகளில் இவளுக்கு மட்டும்தான் இந்த பதவி. கல்லூரி முதல்வரே விவரம் தெரிந்து மேகாவை அழைத்து பாராட்ட, முகநூலில் நண்பர்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்க, சக தோழிகள் தோழர்கள் அவளுக்கு ஒரு ஐபோனை பரிசாக அளிக்க மேகா திக்குமுக்காடி போனாள். திரும்பி பார்ப்பதற்குள் 4 மாதங்கள் ஓடி தேர்வுகள் முடிந்துவிட வேலையில் நல்ல நாள் பார்த்து மேகா சேர்ந்து விட்டாள். அங்குள்ள உயர் அதிகாரிகள் அவளை வாழ்த்த ஒரே வாரத்தில் அங்குள்ளவர்களை பிரமிக்க வைத்தாள். தரப்பட்ட வேலையை அவள் கையாண்ட விதம், வேகம், கவனம், அதற்கான நிஜமான உழைப்பு என பிரமாதப்படுத்தினாள். 4 நாட்களில் முடிக்கக்கூடிய வேலைகளை 2 நாட்களில் நறுக்கென செய்தாள். இதனால் பாராட்டும் வந்தது, பகையும் லேசாக உருவாக தொடங்கிவிட்டது. சம்பளத்தை கை நிறைய வாங்கி கொண்டு அரட்டையும் பொழுதுபோக்கும் கூடாத பேச்சும் கவனக்குறைவும் உள்ள பல பேரின் சாயத்தை மேகா வெளுக்க வைக்க உயர் அதிகாரிகளுக்கு முன்னால் பல பேரின் தோல் உரிந்தது. உற்பத்தி சங்கதிகள் அவர்களை மந்தமாக்கியது புரிந்தது. மேகா வந்து குறிப்பிட்ட ஒரு டிபார்ட்மெண்ட்டை சரசரவென ஏணியில் ஏற்ற மற்றவர்களின் சோம்பேறித்தனம் வெளியே தெரிந்துவிட்டது. இதனால் நல்ல ஒரு ப்ராஜெக்ட் மேகாவசம் தரப்பட்டது. டீம் லீடர் ஆக்கப்பட்டாள். அவளுக்கு கீழே உழைக்க ஆர்வம் கொண்ட ஒரு குழு செயல்பட வெளிநாட்டிலும் அவளது சுறுசுறுப்பு வெளிச்சம் போடப்பட்டது. விளைவு, வேலைக்கு சேர்ந்த மறுமாதமே முதல் சம்பளம் வாங்கிய கையோடு வெளிநாட்டுக்கு சென்று பணிபுரியும் வாய்ப்பு வந்துவிட்டது. 3 மாதங்கள். லண்டன் செல்லும் வாய்ப்பு. கம்பெனி அனுப்புவதால் இங்குள்ள சம்பளம் தவிர அங்கு பணிபுரிவதற்கு தனி சம்பளம். ஏற்கனவே பாஸ்போர்ட் இருந்தது. விசாவுக்கான ஏற்பாடுகளை நிர்வாகம் செய்ய முதல் சம்பளம் 50,000 அம்மா கைக்கு வந்துவிட்டது. இனி சிக்கனம் வேண்டாம், தாராளமா செலவழி. புரியுதா? இல்லடி, பழக்க தோஷம் அப்படி செலவழிக்க வராது. நகைச்சீட்டு சேரு, உனக்கு பிடிச்சத வாங்கிக்கலாம், உன் மனக்குறை தேரட்டும். எனக்கு எதுக்கு? நீ கல்யாண வயசுல இருக்கிற, உனக்கு தான் நீ வேணும். அப்பா அம்மா தம்பிக்கு புது ட்ரெஸ் எடுத்தாள். வீட்டுக்கு சில பொருட்களை வாங்கினாள். வார கடைசியில் 3 பேரோடு ஹோட்டலுக்கு போய் சாப்பிட்டார்கள். குடும்பத்தில் புது மகிழ்ச்சி வந்துவிட்டது. வார கடைசியில் வெளிநாடு செல்ல எல்லா ஏற்பாடுகளும் ஆகிவிட்டது. அன்று இரவு போன் வந்தது. அத்தை, நான் ராகுல். எங்கிருந்து பேசுற? 1 மாசம் லீவ்ல வந்திருக்கேன் அத்தை. மேகா இருக்காளா? குடுக்குறேன். மேகா கைக்கு மாற, என்னடி கலக்கிற? அதெல்லாம் இல்லடா, எல்லாம் கேள்விப்பட்டேன். நான் நேத்திக்கு தான் வந்தேன். அப்பா சொன்னாரு, நாளைக்கு நான் அங்க வரேன், சாப்பிட வாடா. நிச்சயமா அத்தை கிட்ட வத்த குழம்பும் கீரை கூட்டம் பண்ண சொல்லு. நிறைய பேசணும்டி. வாடா, சந்தோஷமா இருக்கு. இங்க வரானா? அவன் நல்ல பையன், கள்ளங்கபடம் இல்லாதவன். அத்தை தான் யார்கிட்டையும் ஒட்ட விட மாட்டாங்க. நாம தூக்கி வளர்த்த பிள்ளைகள் தானே எல்லாரும். விடுமா, அவனுக்கு நேரா அத்தைய குறை சொல்லாத. அவனுக்கு அம்மா மனசு வருத்தப்படும். எனக்கு தெரியாதா? உங்க அப்பாவுக்கே இப்ப கூட அத்தைய பத்தி பேசினா பிடிக்காது. ஆனா எனக்கும் ஒரு அரசியல்வாதி அண்ணன் இருக்கானே, பாசமே இல்லாம. நான் வாங்கிட்டு வந்த வரோம். ஆரம்பிச்சிட்டியா? சரி வா, வெளியில போய் கொஞ்சம் பொருட்கள் வாங்கணும். பெட்டி வேணும். நான் அரிசி ஊற போட்டிருக்கேன், ஊறுகாய் போடணும். நீ அப்பா கூட போ. இனிமே நீ கஷ்டப்படாதம்மா, நான் சம்பாதிக்கிறேனே. சரிம்மா, உன் வருமானம் நிரந்தரமா. ஏம்மா அப்படி பேசுற? பின்ன 2 வருஷத்துல உன்னை கட்டி கொடுக்கணும். அப்புறமா நாங்க உன் பணத்தை எதிர்பார்க்க முடியுமா? எங்க கால்ல நிக்கணும் இல்லையா? இருக்கிற வருமானத்தை விடக்கூடாதுரி. அம்மா, நான் எங்க போனாலும் என் சப்போர்ட் உங்களுக்கு உண்டு, புரியுதா? அது முடியாதுமா. புருஷன் வீட்டுக்கு பிடிக்காது, எங்களுக்கும் அது கௌரவம் இல்ல. நீ எந்த காலத்துல இருக்கிற? இப்ப 2017ஆம் வருஷம். காலம் மாறியாச்சு. ஆணுக்கு நிகரா அதை விட அதிகமா ஒரு பொண்ணு படிச்சு பெரிய பதவியில உட்காரும் போது அவளுக்கும் எல்லா உரிமைகளும் உண்டு. என்ன யாரும் கேட்க முடியாது. சொந்த வீடு, வாகனம், சொத்துன்னு வாங்குறது அப்படி. ஆம்பளையால தனிச்சு சாதிக்க முடியுமா? சரிக்கு சமம் பொண்ணும் உழைக்க வேண்டியிருக்கே.
ஆண் தன்னை ஆளாக்குன குடும்பத்துக்கு செய்யும் போது பொண்ணும் தரலாம், தப்பு இல்ல. யாரும் அதை தடுக்கிறதும் இல்லம்மா. எனக்கு இது சரின்னு படல. அத நான் பாத்துக்கிறேன். அப்பா போலாமா? நீங்க எதுவும் பேசல? பேச என்ன இருக்கு? என் புத்திசாலி மக ஆணித்தரமா பேசுறத பார்த்து ஆனந்தப்பட்டு நிக்கிறேன். போங்கப்பா. கிண்டலா? இல்லம்மா, நெஜம். அப்பா, நாளைக்கு ராகுல் வரான். அவனுக்கு ஏதாவது ஒரு பரிசு வாங்கணும். ஒரு நிமிஷம் நான் பேசலாமா? வடிவு குறுக்கிட, என்னம்மா? ராகுலுக்கு வேலை கிடைச்சு ஒரு வருஷத்துல வெளிநாட்டுக்கு போய் இப்ப 3 வருஷமா இருக்கிறான். அவன் இது வரைக்கும் என்ன வாங்கிட்டு வந்தான்? அம்மா, உங்க அத்தை நீ பெரியவானது 100 ரூபா கொடுத்தாங்க. அவங்க கிட்ட பணம் இல்லையா? உங்க அண்ணன் கோடீஸ்வரன், மாமஞ்சீரும் வரல. அத நான் மறுக்கலீங்க. உடனே பதிலடி தராரு பத்தியா? எங்க அண்ணாவால சல்லி காசுக்கு லாபம் இல்ல. அவங்கிட்ட பாசமும் இல்ல. உங்க அக்காவும் அதே தானே. தரணும்னு நான் ஆசைப்படல. இவ எதுக்கு செய்யணும்னு கேட்டேன். அக்கா வீட்டுக்கு போகும்போது உங்க அப்பா இப்பவும் பழங்கள் பூன்னு வாங்காம போறதில்ல. ஆனா நாம ஏழை. பணம் படைச்ச அத்தை எப்ப வந்தாலும் வெறுங்கைய ஆட்டிக்கிட்டு வீரவசனம் பேசிக்கிட்டு வருவா. இவங்களுக்கெல்லாம் வாங்கிக்க மட்டும்தான் தெரியுமா? சரி வடிவு, அது நம்ம தலைமுறை. இவங்க மாறட்டுமே. மேகா வாங்கி கொடுக்க ஆசைப்பட்டா நாம ஏன் தடுக்கணும்? நான் அவளுக்கு அம்மா, சொல்ல உரிமை இல்லையா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். போலாம்ல? வெளியில் வர ஆட்டோ வந்தது. ஏறிக்கொண்டார்கள். நான் வடிவுக்கு நேரா சொன்னா ஏறிப்பா. ஆனா அவ சொல்றது நியாயம்தான். உங்க அத்தை கிள்ளி கூட கொடுக்க மாட்டா. மாமா அதை விட. எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டா நம்ம பணத்தை எடுத்து அவர் பில்லு கொடுப்பாரு. இதுல அந்த ஆளுக்கு தற்பெருமை தலை விரிச்சாடும். விடுங்கப்பா, குத்தம் பார்க்கின் சுற்றம் இல்லை. சரிம்மா, என்னைக்குமே ஒரு வழி பாதையாவே இருந்தா நல்லதா? மாறும்பா, எல்லாமே மாறும். லண்டன் பயணத்துக்கு என பொருட்களை தேடி தேடி வாங்கினாள். ராகுலுக்கு ஒரு கை கடிகாரம் வாங்கினாள். 1800 ரூபாய். பஞ்சு அதை ரசிக்கவில்லை. ஆனாலும் சம்பாதிக்கும் மகள் விரும்பி வாங்குவதற்கு தடை போடுவது அநாகரிகம் என்று மௌனமாக இருந்து விட்டார். வீடு திரும்ப இரவு 9 ஆகிவிட்டது. அம்மா இரவு உணவை தயாராக வைத்திருந்தாள். கை கடிகாரத்தை அம்மாவுக்கு மேகா காட்டவே இல்லை. அப்பா அதை பற்றி பேசவும் இல்லை. குழந்தை காலம் தொட்டே உள்ள உறவுதான். இருந்தாலும் வளர்ந்து படிப்பு பதவி என்று ஆன பிறகு ஒருவேளை மேகாவுக்கு ராகுலின் மேல் நாட்டம் இருக்கிறதா? இவளை விட 4 வயது மூத்தவன். சொந்த அத்தை மகன். இருந்தால் தப்பில்லை. ஒருவேளை அந்த வீட்டுக்கு போய்த்தான் வாழ வேண்டும் என்று கடவுள் தீர்ப்பு இருக்குமானால் யாரால அதை மாத்திக்க முடியும்? வடிவு இதை ஏற்றுக்கொள்வாளா? அங்கே ராகுல் புறப்பட்டு விட்டான். அம்மா, எனக்கு இன்னைக்கு சாப்பாடு மாமா வீட்டுல தான். மெனு கூட மேகா கிட்ட சொல்லிட்டேன். ஒரு பேக் எடுத்துக்கொண்டான். அதுக்குள்ள என்ன? அவங்க எல்லாருக்கும் பரிசு பொருள். என்கிட்ட நீ சொல்லவே இல்லையே, காட்டு பார்க்கலாம். கமலா அதை திறந்தாள். மேகாவுக்கு 2 செட் உடைகள், அத்தைக்கு சேலை, மாமா கோபிக்கு டி ஷர்ட்ஸ், நிறைய சாக்லேட்டுகள், பர்ஃப்யூம் வகைகள், கிரீம் இத்தியாதிகள், அழகு சாதன பொருட்கள் என ஏராளமாக இருந்தது. கமலா கடுப்பாகிவிட்டாள். எதுக்குடா இத்தனை வாங்கி குவிச்சிருக்க? அம்மா, எனக்கு வேலை கிடைச்சு 3 வருஷம் ஆச்சு. மாமா வீட்டுக்கு இது வரைக்கும் எதுவுமே நான் வாங்கி தரல. மாமா நிறைய செய்யறாரு, அதான். கொண்டா இப்படி. இந்த சூடிதார் புடவை எல்லாம் காயத்ரிக்கு பிடிக்கும். எடு. அவளுக்கு நிறைய இருக்கேம்மா. இருந்தா அவ உன் அக்கா. அவளை தாண்டி யாருக்கும் தர வேண்டிய அவசியம் இல்ல. பெர்ஃப்யூம் மாப்பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும். கிரீம் பிள்ளைங்க போட்டுக்கும். 4 சாக்லேட் பார்களை மட்டும் எடுத்துட்டு போ. டிஷர்ட்டுகளை நீயும் உங்க அப்பாவும் போட்டுக்கங்க. ஏம்மா இப்படி பண்ற? கமலா சகலத்தையும் உள்ளே எடுத்து வைக்க ராகுல் கடுப்பானான். அப்பா, நீ கேட்க மாட்டியா? உங்க அம்மாவை எதிர்த்து நான் பேசினா சோறு கிடைக்குமா? விடுறா மகனே. சாதாரண நாள்ல இதெல்லாம் தேவையில்லை. வீட்டுல விசேஷம் வரட்டும், செய்யலாம். உன் தம்பி குடும்பம் தானம்மா. அதுக்காக நமக்குன்னு ஒரு குடும்பம் வந்தப்புறம் யாருக்கும் தூக்கி கொடுக்க முடியாது. சரி, நான் புறப்படுறேன். இரு, நானும் வரேன். நீ எதுக்குமா? அவன் என் தம்பிடா. அங்க நான் வர்றதை தடுக்க யாருக்கும் உரிமை இல்லடா. புறப்படு. நானும் வரட்டுமா? அப்பா கேட்க, வாங்கல, நீங்களும் அந்த பக்கம் வந்து ரொம்ப நாள் ஆச்சு. மூவரும் புறப்பட்டார்கள். ராகுல் காரை எடுத்தான். மூவரும் வந்து இறங்கினார்கள். அரை மணியில் மேகா ஓடி வந்து வரவேற்றாள். ராகுல் சிரித்தபடி எல்லோரையும் நலம் விசாரிக்க, ராகுல், நீ கொஞ்சம் சதை போட்ட, கலரும் வந்திருக்க. மேகா சொல்ல, கண்ணு போடாதடி, ஏற்கனவே அவன் கலர் தானே. குழந்தை காலத்துல நீங்கள்லாம் கருப்பு. நம்ம குடும்பத்திலேயே காயத்ரியும் அவனும் தான் கலரு. உட்காருங்க அண்ணி. இந்தா வடிவு, வெளிநாட்டு சாக்லேட். நீ சாப்பிட்டுருக்க மாட்ட. நாக்குல பட்டா கரையும். எனக்கு பிடிக்காது அண்ணி. சாப்பிடாம சொன்ன எப்படி? மேகாவோட நண்பர்கள் நிறைய வாங்கிட்டு வராங்க. ஃப்ரிட்ஜ் முழுக்க அதான். ஜூஸ் தரவா? வேண்டாம், காஃபி கொடு. டபுள் ஸ்ட்ராங்கா போடு, இவருக்கு அதான் பிடிக்கும். கலகலப்பாக ராகுல் மேகா அரட்டை அடிக்க, தன் மகள் காயத்ரியின் பெருமையை பிறர்க்காது ஓட்டையாகும் வரை கமலா பேசினாள். வார்த்தைக்கு ஒரு காயத்ரி.
1 மணி நேரத்தில் நிச்சயமாக 100 தாண்டும். லண்டன் பற்றி ராகுல் நிறைய பேசி, நீ கம்பெனி கெஸ்ட் ஹவுஸ்ல தங்குவியா மேகா? என்ன ஏற்பாடுன்னு தெரியலடா. நான் அரேஞ்ச் பண்ணவா? கேட்டு சொல்றேன். அவனை கேட்டுக்கோ, பெரிய பதவியில இருக்கிறான். அம்மா போதும், அவளுக்கு தெரியும். எடுப்புல நல்ல பதவிக்கு மேகா வந்தாச்சு. 3 வருஷங்களாகும் போது என்ன தாண்டி நிப்பா. ஐடி துறை பத்தி அவகிட்ட நீ பேசாத. கமலா முகம் இருண்டது. மேகா உள்ளே போய் கை கடிகாரம் எடுத்து வந்தாள். ராகுல், பிடிச்சிருக்கா? சூப்பரா இருக்கு. உனக்காக நேத்து வாங்கின. மை காட், எதுக்குடி? வேலை கிடைச்சிருக்கு, உனக்கு ஏதாவது வாங்கணும்னு தோணிச்சு. நீயே கட்டி விடு மேகா. அவள் கட்டி விட்டாள். ரொம்ப தேங்க்ஸ் மேகா, இது ரொம்ப உசத்தியான பரிசு. என்ன விலை இது? அம்மா, மனப்பூர்வமான ஆசைக்கும் பரிசுக்கும் விலை மதிப்பே கிடையாதுமா. கமலாவை அவன் பார்த்த பார்வையில் நெருப்பு இருந்தது. நான் தர இருந்த பரிசு பொருட்களை தடுத்தியே இப்ப முகத்தை எங்க வச்சுப்ப என்று கேள்வி இருந்தது. அத்தை, சாப்பாடு ரெடி, சாப்பிடலாமா ராகுல்? நிச்சயமா, பசிக்குது எனக்கு. எல்லாரும் உட்காருங்க, நான் பரிமாறுறேன். இங்க டேபிள் இல்ல, என்னால தரையில உட்கார முடியாது. ராகுல் கஷ்டப்படுவான். உங்களுக்கும் மாமாவுக்கும் டீபாய் வச்சு போடுறேன். மேகா, நான் தரையில. இந்த மாதிரி சாப்பிட்டு எத்தனை நாள் ஆச்சு? அவன் பர்முடாஸ் டிஷர்ட்டுடன் வந்திருந்தான். தரையில் உட்கார்ந்தான். மேகா பரிமாற சாப்பிடத் தொடங்கினார்கள். சூப்பர், இப்படி ஒரு சாப்பாட்டை சாப்பிட்டு வருஷ கணக்காச்சு. என்ன ஒரு மனம், என்ன ஒரு ருசி. நம்ம குடும்பத்துல சமையலுக்கு அத்தைய மிஞ்ச ஒருத்தர் பொறக்கணும். அவ வாழ வந்த புதுசுல எதுவும் தெரியாது, எங்க அம்மா கத்து கொடுத்ததுதான் எல்லாம். கமலா சொல்ல வடிவு எரிச்சலானாள். நீ சமைப்பியா மேகா? ஓரளவுக்கு அத்தை. காயத்ரிக்கு எல்லா சமையலும் தெரியும், ஆனா எதையும் வாயில வைக்க முடியாது. ராகுல் சொல்ல மேகா சிரித்து விட, ஏன்டா அக்காவை பிரத்யாருக்கு முன்னால மட்டம் தட்டுற? அதுக்கு இவ சிரிக்கிறா. என் மகளை யாராவது விமர்சனம் பண்ணா நான் சும்மா இருக்க மாட்டேன். அம்மா, விளையாட்டுக்கு பேசுறத ஏன் சீரியஸா எடுத்துக்கிற? சும்மா இருடா. காயத்ரிக்கு உள்ள புத்தியும் அழகும் அதிர்ஷ்டமும் வேற யாருக்கு இருக்கு? அத்தை, கீரை போடவா? கீரை ஏன் இப்படி மை மாதிரி இருக்கு? எந்த எண்ணெயில தாளிச்ச? ஒரு மாதிரி நாறுது. வடிவு முகத்தில் எரிச்சல் மண்டியது. சாதம் குழஞ்சிருக்கு. குற்றம் குறைகளை ஆரம்பித்து விட்டால் பஞ்சுவுக்கு கோபம் வந்து விட்டது. ராகுல் பண்ண விமர்சனம் அக்காவுக்கு பிடிக்கல. அதான் விமர்சனங்கள் கூடுது. பின்ன மேகா எதுக்கு சிரிச்சா? சாரி அத்தை, யாரையும் கேலி செய்யணும்னு நான் சிரிக்கல. கமலா எழுந்து விட்டாள். என் பொண்ணை யாராவது சொன்னா எனக்கு பொறுக்காது. வெளிநாட்டுக்கு போற திமிரா உனக்கு? அவ எப்பேற்பட்ட வாழ்க்கை வாழ்றா தெரியுமா? அத்தை, எதுக்கு இத்தனை கோவம்? நான் தான் மன்னிப்பு கேட்டுட்டேனே. இங்க வந்ததே தப்பு. இவன் ஆசைப்பட்டான், நானும் வந்தேன். இந்த பாருடி, இனிமேதான் நீ வளரணும். அதுக்குள்ள தலகணம் வரக்கூடாது. நீங்கள்லாம் என் பொண்ணு மாதிரி. ஒரு நாளும் உயர முடியாது, தெரிஞ்சுக்கோ. நிறுத்துக்கா, சாபம் விடுறியா? சின்ன பிள்ளைங்க பேச்ச ஏன் பெருசா எடுத்துக்கிற? உன் பொண்ணு சிரிச்சத நியாயப்படுத்துறியாடா? அதுல என்ன தப்பு? நீ உன் மகளை தலையில தூக்கி வச்சுட்டு ஆடினா நானும் என் மகளோட பெருமையத்தான் பேசுவேன். எதுக்காக இத்தனை ஆத்திரப்படுற? என்னங்க இருவடிவு, அக்கா எப்பவும் எங்க எல்லாரையும் மட்டம் தட்டி பேசியே உனக்கு பழக்கமா போச்சு. நாங்க யாரும் ஒசந்துடக்கூடாது. மேகாவோட வளர்ச்சி பொறுக்கல உனக்கு. பொறாம உன் கண்கள்ல தெரியுது. இந்த மாத்திக்கோ. நாமெல்லாம் ரத்த பந்தங்கள். பெருமை, அகம்பாவம், கர்வம் இதெல்லாம் கவுத்துரும். ஏண்டா கூப்பிட்டு வச்சு குத்துறியா? அக்கா, நான் யாரையும் கூப்பிடல. மேகா ராகுல வர சொன்னா. நீ ஏன் வந்தன்னு கேக்குறியாப்போ? புரிஞ்சுகிட்டா சரி. பாத்தியாடா ராகுல், எப்படி அவமானப்படுத்துறாங்கன்னு பாத்தியா? விடமா, மாமா தானே பேசுறாரு, அவருக்கு உரிமை இல்லையா என்ன? என்னங்க, நாம புறப்படலாமா? இருடி, முழுசா சாப்பிட்டுட்டு வரனே. அடுத்த அரை மணியில் புறப்பட்டு விட்டார்கள். அத்தை, எதுக்கு கோவம்? மனசுல எதையும் வச்சுக்காதீங்க. போதுண்டி, இத நான் ஒரு நாளும் மறக்க மாட்டேன். போலாம். வேகமாக நடந்து காருக்குள் ஏறிவிட்டாள். ராகுல் மேகாவிடம் வந்தான். சாரி மேகா. மாமா, அத்தை, உங்ககிட்டயும் நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். எதுக்கு ராகுல்? நீ எந்த தப்பும் செய்யலடா. காயத்ரி பத்தி பேசினா அத்தைக்கு பிடிக்காது. நானும் சிரிச்சது தப்பு. எல்லாமே எசகு பிசகு ஆயிடுச்சு. இல்ல, அம்மாவை நிறைய மாத்தணும். இந்த மகள் வெறி நல்லதுக்கு இல்ல. போக போக இது தப்பா முடியும். தாங்கிற அகந்த குறையணும். இது அதிகமாயிட்டே போகுது. எல்லாரும் மன்னிச்சிருங்க. மேகா, நான் போன் பண்றேன். வெளியில மீட் பண்ணலாம். நீ 4 நாள்ல பிளைட் ஏறுவ இல்லையா? ஆமா ராகுல். பாய் மாமா, அத்தை வரேன். சாரிடி. அதற்குள் 4-5 முறை ஹாரன் அடிக்க ராகுல் போய் ஏறிக்கொள்ள கார் புறப்பட்டது. உள்ளே வந்தார்கள். அப்பா, நீங்க கொஞ்சம் அடக்கி வாசிச்சிருக்கணும். வீடு தேடி வந்தவங்கள அப்படி பேசலாமா? இல்லம்மா, உங்க அம்மா புலம்புனா கூட நான் வக்காலத்து வாங்குவேன், விட்டு கொடுக்க மாட்டேன். ஆனா இன்னைக்கு என்னால பொறுக்கவே முடியல. உன்னை சாபம் விடுற மாதிரி பேசுறா. இவளுக்கு இவ மகள் வசதியா இருக்கலாம், அதுக்காக மத்தவங்கள விமர்சனம் பண்ணக்கூடாது. ரொம்ப தப்பு. புரியுதா? அன்னிக்கிட்ட நான் படுற அவமானங்கள் என்னன்னு புரியுதா இப்போ?
அம்மா நீ வேற ஏத்தி விடாத. அப்பா ஏற்கனவே கடுப்புல இருக்கிறாரு. இல்லடி, நானும் மனுஷி தானே. சரிம்மா, அவன் மன்னிப்பு கேக்குறான். அவனுக்கு நல்ல மனசு இருக்கு. அத்தைக்கு மகள் மோகமும் வெறியும் அதிகம். அது எல்லாருக்கும் தெரிஞ்ச கதை தானே. அதை பெருசுபடுத்த வேண்டாம். சரிம்மா, அவ பொண்ணு மட்டும்தான் வசதி. மத்தவங்க மட்டும்னு நினைக்கிற அந்த நினைப்புக்கு ஒரு அடி கொடுத்தா தானே அவ அடங்குவா. வேண்டாம்பா, தானா புரியும். காலம் கத்து கொடுக்கும். நீங்க ஏன் கெட்ட பேர் எடுக்கிறீங்க? விட்டுடுங்க. இதெல்லாம் விட்டு போற உறவா என்ன? வேகா உள்ளே போய்விட்டாள். வடிவு அருகில் வந்தாள். என்னங்க, இவ உங்க அக்காவை அளவுக்கு மீறி தாங்கி பிடிக்கிறாளே. அது அவ சுபாவம். யார்கிட்டயும் சண்டை போட மேகாவுக்கு பிடிக்காதே. அது எனக்கும் தெரியும். ஆனா ராகுல் கிட்ட அவ பேசும் போதும் பழகும் போதும் அவ கண்கள்ல உள்ள வெளிச்சத்தை நீங்க கவனிச்சிங்களா? என்ன சொல்ற? என் மனசுல பட்டதா சொல்லட்டுமா? சொல்லு. அவன் படிச்சு பெரிய பதவியில இருக்கிறான். இவளும் அந்த நிலைக்கு வர தொடங்கிட்டா. அவனும் லண்டன்ல இருக்கான். இவளும் அங்க போறா. மனசுல வேற ஏதாவது சிந்தனை இருக்கா? வடிவு, நேத்து கடைக்கு போய் நான் வேண்டான்னு தடுத்தோம் வாட்ச் வாங்கினா. உனக்குள்ள சொல்லல. அப்பவே என் மனசுல இது பட்டுது. குழந்தைங்களா இருந்தப்போ ஒன்னா பழகுனாங்க. இட காலத்துல போக்குவரத்து ஜாஸ்தி இல்ல. இப்ப கல்யாண வயசு வரும்போது அந்த ஆசை வருதா? வந்தா தப்பில்லையே வடிவு. சொந்த அத்தை மகன் தானே. தங்கமான பிள்ளை. மேகா பாதுகாப்பா சந்தோஷமா இருப்பாளே. அது சரிதான். ஆனா உங்க அக்கா மாமியார்னு நினைச்சு பார்க்கும்போது அல்லு கிளம்புது. ஏற்கனவே தலைக்கு மேல அகங்காரம். அந்த எதுவும் இல்லாதவ மேகா. இவ போய் அங்க வாழ முடியுமா? உங்க அக்கா இதுக்கு சத்தியமா சம்மதிக்க மாட்டாங்க. நல்லத நாம நினைக்க போய் அது தப்பா முடிஞ்சிட்டா பயமா இருக்குங்க. அவசரப்படாத. இப்ப பேசுறது நாம தான். ஒரு அனுமானத்தோட அடிப்படையில பேசுறோம். நிஜமா யார் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாது. நம்ம கணக்கு தப்பு கணக்கா கூட இருக்கலாம். மேகா லண்டன் போயிட்டு வரட்டும், அப்புறமா முடிவெடுக்கலாம். சரிங்க. நீ பண்ணது ரொம்ப தப்புமா. வீட்டுக்குள் நுழைந்ததும் ராகுல் சீறினான். என்னடா தப்பு? உள்ள நுழைஞ்ச முதலே அகங்கார பேச்சு, அவங்கள மட்டம் தட்டுற மாதிரி சொற்கள், மூச்சுக்கு மூச்சு காயத்ரி புராணம். சரியா இதெல்லாம்? அவ ஏன்டா சிரிச்சா? நான் பேசினப்போ வேடிக்கையா சிரிச்சா. அதுக்கும் மன்னிப்பு கேட்டாலே. உன் மாமன் இந்த மாதிரி பேசினதே இல்ல. அவரும் தான் எத்தனை காலம் பொறுத்துப்பாரு. தாழ முடியல கேட்டுட்டாரு. காரணம் அது இல்ல. பொண்ணுக்கு பெரிய உத்தியோகம், வெளிநாட்டு பயணம், இத்தனை நாள் சோத்துக்கு நக்கியாச்சு. இப்ப திடீர் யோகம். அதான் தலை தெரிக்குது. தப்புமா. நீ பேசாத திமிர் பேச்சா? உனக்கு இல்லாத அகங்காரமா? வேண்டாமா. என்னடா, பெத்த அம்மாவை விட்டுட்டு திடீர்னு மாமன் குடும்பத்து மேல கரிசனம்? நான் நியாயத்தை பேசுறேன். நீ நடந்துக்கிறது சரியில்லை. எங்களுக்கு யாரும் கற்பிக்க வேண்டாம். இந்த திமிர் உன்னை எங்க கொண்டு போய் விட போகுதோ தெரியல. ராகுல் உள்ளே போய்விட்டான். சில நொடிகளில் உடை மாற்றிக் கொண்டு புறப்பட்டான். எங்க போற? இந்த மாதிரி எல்லாம் கேட்காத. உனக்கு எல்லாத்தையும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. காரை எடுத்து விட்டான். என்னங்க இவன் இப்படி பேசுறான்? எதிர்த்து ஒரு வார்த்தை பேச மாட்டான். பஞ்சு வீட்டுக்கு போனதே தப்பா போச்சு. கமலா, நான் சொல்றேன்னு சீராத. நீ அங்க நடந்துகிட்டது எனக்கே பிடிக்கல. என்ன பேசுறீங்க? அவங்க யாரும் தப்பா நடந்துக்கல. மரியாதையை குறைக்கவும் இல்ல. நீ சரியா புரிஞ்சுக்கல. உங்க பிள்ளைக்கு ஜால்றவா? அதுல தப்பு இல்ல கமலா. உன் பொண்ணுக்கு நீ வீசுற வெண்சாமரத்தை விடவா? அவ உங்களுக்கும் பொண்ணுதான். இல்லன்னு யார் சொன்னா? போன் அடித்தது காயத்ரி தான். ஒரு நாளைக்கு 8 தடவை போனில் அம்மாவும் மகளும் பேசுவார்கள். மாப்பிள்ளை சம்பாதிப்பது முழுக்க இதற்கே செலவாகிவிடும். ராகுல் இருந்தா குடும்பம். அவன் லைன் கிடைக்கல. அவன் எங்க போய் தொலைஞ்சானோ? ஏமா அவன் குரல்ல இவ்ளோ கோவம்? தம்பி ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிறான். அவனை இப்படி பேசுற? எல்லாம் என் தலை விதி. நீ மட்டும் இங்க இருந்திருந்தா இன்னைக்கு வேற மாதிரி இருந்திருக்கும். என்னாச்சு? கேட்டதுதான் தாமதம். கமலா நடந்த சகலத்தையும் குட்டிவிட்டாள். அதிலும் சாதுரியமாக தன்மேல் கோபம் வராதவாறு முழு விவரத்தையும் மாமன் குடும்பத்தின் மேல் ஏற்றி, திமிர் பிடிச்ச மேகா உன்னை கேலி பேசினா என்னால பொறுத்துக்க முடியுமா? அதுக்கு நான் கேள்வி கேட்டதுக்கு இவனுக்கு கோவம். ஆளாளுக்கு என் தலையை உருட்டுறாங்க. அப்பா பக்கத்துல இருக்கிறாரா? வேண்டாம், அவர்கிட்ட அப்புறமா பேசு. ஏம்மா? எனக்கு ஆறலடி. தான் மகளுக்கு வக்காலத்து வாங்கி உன் மாமா என்னை அவமானப்படுத்திட்டான். அந்த மேகா இவனுக்கு வாட்ச் வாங்கி கொடுத்துட்டா. உடனே இவன் பல்ல இழிச்சுக்கிட்டு என்ன கேள்வி கேட்கறான். நான் புருஷன் புள்ளன்னு பார்க்க மாட்டேன். தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என் சுபாவம் தெரியாது. இருமா, எதுக்கு இத்தனை படபடப்பு? என்னால முடியலடி. விடு. இதெல்லாம் பெருசா எடுத்துக்காத. மாமா குடும்பத்தை பகையா நினைக்காத. அந்த பேச்சை விடு. ராகுல் எத்தனை நாளைக்கு லீவு? 1 மாசம்னு சொன்னான். அப்புறமா போயிடுவான். அவளும் லண்டன் தான். 3 மாசம் இருப்பா. இவனும் அங்க இருப்பான். சந்திக்காமல இருப்பாங்க. சந்திக்கட்டும். உள்ளூர்னா நான் இருக்கேன். அங்க அதுக்கும் வழி இல்ல. நீ எதுக்கு கவலைப்படுற? எனக்கு மனசுக்குள்ள இனம் தெரியாத பயம் இருக்குடி.
ஏம்மா ராகுலுக்கு மேகா கிட்ட நாட்டம் இருக்கா? அந்த சந்தேகம் எனக்கும் வந்தாச்சு. நல்லது தானம்மா, சொந்த மாம மக, தெரிஞ்ச பொண்ணு, உன் மேல மரியாதை வச்சவ. ஏய் நிறுத்து நிறுத்து, பேசிட்டே போவாத. மேகாவா? ஒரு காலம் எனக்கு மருமகளா வரவே முடியாது. ஏம்மா அவ என்ன செஞ்சா? அப்படி என்ன பகை உனக்கு அவ மேல? நீ அங்க உட்காந்துக்கிட்டு வக்கனையா பேசுவடி. நான் படுற பாடு எனக்கு தானே தெரியும். என்னம்மா சொல்ற? அந்த மேகா திமிர் பிடிச்சவ. மரியாதை தர்ற மாதிரி பேசுறதெல்லாம் வேஷம். அவ எனக்கு மருமகளா வந்தா என்ன வித்துருவா, அடங்க மாட்டா. அவளோட ஆத்தா வடிவு லேசுப்பட்டவல்ல. சாக்லேட்டை கொடுத்தனுப்ப பிடிக்காது, ஃப்ரிட்ஜ் நிறைய இருக்குன்னு சொல்றா. இவ வீட்ல ஒரு டைனிங் டேபிள் இல்ல, நல்லதா சோஃபா செட் இல்ல, எந்த ஒரு நவீன வசதியும் இல்லாம கைக்கும் வாய்க்கும் பத்தாம தடுமாறி நிக்கிறாங்க. மாச கடைசியில் இவ கடன் வாங்குற கதை எனக்கு தெரியாதா? மகளுக்கு நல்ல வேலை கிடைச்ச உடனே இந்த ஏத்தம். கொஞ்ச நாள் போனா வடிவு தலையால நடப்பா. சம்பந்தி ஆயிட்டா என் பிள்ளை நிரந்தரமா என்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. அம்மா, எதுக்கு இத்தனை பயம்? உனக்கு தெரியாதுரி, உன்னை சுத்தமா மதிக்க மாட்டாளுங்க. இப்பவே சிரிக்கிறவ நாளைக்கு என்ன செய்வா? விடமா. எதை விடுறது? நல்லா கேட்டுக்கோ. உன் தம்பிக்கு மனைவியா வர்றவ உன்னை விட எந்த விதத்துல ஒசத்தியா இருக்க கூடாது. உயரம் கூட உன்னை விட 1/2 இன்ச்சு குறைச்சலா இருக்கணும். மருமகளை விட என் மகதான் சகலத்திலயும் ஒசத்தியா இருக்கணும். இங்க வாழ வரவ உன்னை மாப்பிள்ளைய கேட்டுத்தான் எதையும் முடிவெடுக்கணும். இந்த வீட்டுக்கு என்னைக்கும் நீதான் நிரந்தர ராணி. உன்னை மீறி இவங்க யாரும் செயல்படக்கூடாது, புரியுதா? காயத்ரி மிரண்டாள். அம்மா, இந்த எண்ணத்தை முதல்ல விடு. இங்க எல்லாரும் படிச்சவங்க. அவங்கவுங்களுக்கு சுதந்திரமும் சொந்த சிந்தனையும் தனித்துவமும் இருக்கும். உனக்கு நான் வசதியா இருக்கலாம், ஆனா ஊருக்கே வசதியா இருக்க முடியாது. புத்தி கெட்டு பேசாத. அப்படி ஒருத்தி கிடைக்கிற வரைக்கும் உன் தம்பி காத்துக்கிட்டு இருக்கட்டும். ஏம்மா இப்படி பேசுற? இதுதான் என் முடிவு. அந்த மேகா ஒரு காலம் அடங்க மாட்டா. அவன் என் மருமகள் ஆகவும் முடியாது. நான் அப்புறமா பேசுறேன். கட் செய்தாள். சகலமும் பரந்தாமன் கேட்டுக்கொண்டிருந்தார். திரும்பினாள் கமலா. கமலா, இப்படி ஒரு வெறி உனக்கு எதுக்கு? எனக்கே ரொம்ப அதிர்ச்சியா இருக்கு. இதுல அதிர்ச்சிக்கு என்னங்க இருக்கு? ராகுல் என் பிள்ளை. அவன் வாழ்க்கையில யார் வரணும், எப்படி இருக்கணும்னு முடிவெடுக்கிற உரிமை எனக்கு தான். இருடி, மத்தவங்களையும் பேச விடு. என்ன பேச போறீங்க? அப்பா நானு, எனக்கும் அவன் வாழ்க்கையில பங்கு உண்டு. நான் இல்லைன்னா ராகுல் பிறந்திருக்க மாட்டான் இல்லையா? ஆபாசமா பேசாதீங்க. இது ஆபாசம் இல்லடி, ஆசாபாசம். அம்மாக்களுக்கு எல்லா விதத்திலயும் வலி அதிகம்தான். ஆனா மானசீகமான ஒரு வலி அப்பனுக்கும் உண்டு. புறவலிகள் கண்ணுக்கு தெரியும், அகவலிகள் தெரியாது. இந்த மாதிரி அழகா பேச வராது எனக்கு. வரணும், அழகா பேசணும், அழகா நடக்கணும். அப்பதான் கடைசி வரைக்கும் நிம்மதியா இருக்க முடியும். நம்மளோட செயலால சொல்லால நம்ம சந்தோஷம் கொலையலாம். ஆனா அடுத்தவங்களை நோகடிக்க டாமினேட் செய்ய யாருக்கும் உரிமை இல்லை. என்ன செஞ்சிட்டேன் நானு? வாழ போறமா ஓன் பிள்ளை. அவனுக்குன்னு ஒரு மனசு, எதிர்பார்ப்பு, கணக்கு எல்லாமே உண்டு. அதுதான் முக்கியம். பிள்ளை குட்டிங்களை பெத்து மனைவியோட கடைசி வரைக்கும் வாழ போறவன் ராகுல் தான். இந்த பாரு கமலா, பெரியவங்க பெத்தவங்க தானா ஒரு கணக்கு போட்டுக்கிட்டு அதுக்கு இவங்க விரும்பின விடதான் வரணும்னு எதிர்பார்க்கறது முதல்ல முட்டாள்தனம். அது வராதப்போ ஆத்திரப்பட்டு மத்தவங்களை துன்புறுத்தி பிள்ளைகளையும் சங்கடப்படுத்தி உறவுகளை முறியடிச்சு எதுக்கு இதெல்லாம்? எனக்கு அந்த உரிமை இல்லையா? நீ இப்படித்தான் இருக்கணும்னு நான் ஒரு சட்டம் ஏற்றி நீ அதை மறுத்தா புருஷன்னு உரிமை எனக்கு இல்லையான்னு நான் கேட்டா ஒப்புக்குவியா? இந்த பாரு, எந்த உறவா இருந்தாலும் சரி, யாரும் யாரையும் எதுக்கும் கட்டாயப்படுத்த முடியாது. இங்க எல்லாருக்கும் ஏதாவது ஒரு மனக்குறை இருந்துகிட்டே தான் இருக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு மத்தவங்க நடக்க முடியாது. ராகுல் நமக்கு ஒரே பிள்ளை. அவனோட கசப்ப சம்பாதிக்க நீ ஆசைப்பட்டா விளைவுகள் பயங்கரமா இருக்கும். எல்லா அம்மாக்களும் முட்டாள்தனமா செய்யற தப்ப நீயும் செய்யாத கமலா. அப்புறம் உன் இஷ்டம். அவர் போய்விட்டார். கமலா காதில் எதுவும் ஏறவில்லை. அந்த உணவகத்தில் ராகுல் காத்திருக்க மேகா வந்து சேர்ந்தாள். மாலை 6 மணி. சாரி ராகுல், பர்மிஷன் போட்டு வரேன். திங்கட்கிழமை ஃபிளைட் ஏறணுமே, அது தொடர்பான ப்ராஜெக்ட் ஃபைல் தயார் பண்ற வேலை. இருக்கட்டும், நீ எப்பவுமே கடமையே கண்ணானவா. அதெல்லாம் இல்ல. இருவரும் தனியிடம் தேடி உட்கார்ந்தார்கள். திரும்பவுமா? எதுக்குடா? இல்லடி, அம்மா பேசினது எதுவுமே எனக்கு பிடிக்கல. மனசு வருத்தப்படுது. விடுப்பா. அத்தை சுபாவம் எங்க எல்லாருக்கும் தெரியும். காயத்ரிய பொதுவுல வச்சு நாம விமர்சனம் பண்ணதும் தப்புதான். இதையெல்லாம் ஜாலியா எடுத்துக்கணும் மேகா. பொண்ணு விஷயத்துல அத்தை கொஞ்சம் தீவிரவாதி தான், தெரியுமே. எனக்கு பயமா இருக்கு மேகா. இந்த நிலை நீடிச்சா எதிர்காலத்துல யாருக்கும் இது நல்லதில்ல. புரிஞ்சுக்கிட்டு நடக்க வேண்டியதுதான். மேகா, எனக்கு வரப்போறவ அம்மாவை புரிஞ்சுக்கணுமே. சொல்ல தெரியல, நீ எடுத்து பேசணும். இதுதான் எங்க அம்மா கேரக்டர்னு புரிய வைக்கணும். பாடம் நடத்துறது யாருக்கும் பிடிக்காது மேகா. அவங்கவுங்களுக்கு ஒரு சுதந்திரம் இருக்கும் இல்லையா?
காயத்ரி சொல்ல கேட்டு நடக்கிறவதான் அந்த வீட்டுக்கு வர முடியும்னா எவ சம்மதிப்பா? அப்ப நீ ஆஞ்சநேயர் மாதிரி பிரம்மச்சாரி தான். கிண்டலா? காயத்ரி நல்லவதான், அவ பேர் கெடுது. நீ அவகிட்ட பேசு ராகுல். அத்தைய திருத்த அவ ஒருத்தியால் தான் முடியும். சரி விடு, அம்மா புராணம் போதும். லண்டன்ல உன் அகாமடேஷன் முடிவாயிருக்கா? எந்த ஏரியா சொன்னாள். நானும் 30 கிலோமீட்டர் தொலைவுல தான் இருக்கிறேன். வார கடைசியில நாம சந்திச்சுக்க முடியும். எனக்கும் தனி பிளாட் தான், நீ வரலாம். ஷியோர், நீ இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? அவளையே பார்த்தான். என்ன ராகுல் அப்படி பாக்குற? உன்னோட ப்ராஜெக்ட் வெறும் 3 மாசம் தானா? அப்படி இல்ல, அதை இம்ப்ரூவ் பண்ணி பெரிய பிசினஸ் காட்டினா நீடிக்கும். கம்பெனியோட முடிவுதான். அவன் தலையாட்டினான். நீ என் சொந்த மாமன் மகள். 2 பேரும் ஒரே ஊர்ல வாழ போறோம். உன்னை விட பதமா எதமா புரிஞ்சுக்கிட்ட பொண்ணு யார் இருக்கா? நீ ஏன் எனக்கு வாழ்க்கை துணை ஆனா சந்தோஷமா இருக்காதா? ஏன் பேசல? இல்ல, உனக்கு எந்த வகையில உதவி செய்யலாம்னு யோசிக்கிறேன். நீ 1 மாசம் லீவ் முடிஞ்சுதானே வருவ? அதான் யோசிக்கிறேன். இங்க இருந்து என்ன செய்ய போறேன்? லீவை கேன்சல் பண்ணிட்டு நானும் உன் கூட வந்துடலான்னு பாக்குறேன். ஏய், எதுக்கு? இங்க காயத்ரி புராணம் கேட்டு கேட்டு காது 2 ஓட்டா ஆயிரும். போதும் போதும். இரு இரு, அவசரப்படாத. ரொம்ப நாள் கழிச்சு வர. அத்தை மாமாவுக்கு உன் கூட இருக்கணும்னு ஆசை இருக்காதா? பார்க்கலாம். இருவரும் சாப்பிட்டார்கள். அவள் தந்த கை கடிகாரத்தை கட்டியிருந்தான். சாரி மேகா, உனக்காக என்னெல்லாம் வாங்கிட்டு வந்தேன் தெரியுமா? எல்லாத்தையும் அம்மா புடுங்கி வச்சுட்டாங்க. நீ வாட்ச் தந்தப்போ அம்மா மூஞ்சி செத்து போச்சு. உனக்கு நான் ஏதாவது வாங்கணும். எதுக்கு ராகுல்? வாயேன். நேராக ஒரு நகை கடைக்கு அழைத்து போனான். வைரத்தில் சின்னதாக காதணி, 20,000 ரூபாய் என்றார்கள். பிடிச்சிருக்கா மேகா? ஐயோ, எதுக்கு இத்தனை பணம் போட்டு? நிறைய சம்பாதிக்கிறோம், இது ஒரு செலவா? வாங்கிக்கோ மேகா. அத்தைக்கு பிடிக்குமா? போட்டுக்கிறது நீ. உனக்கு பிடிச்சா போதும். ஐயோ, புரிஞ்சுக்கோ ராகுல். இத நான் உனக்கு வாங்கி தந்ததா அம்மாவுக்கு சொல்ல போறதே இல்ல. நீயும் யாருக்கும் சொல்ல வேண்டாம். நீ வாங்கிக்கிட்டதா உன் வீட்டுல சொல்லிடு. வேண்டாம் ராகுல், எதுக்கு திருட்டுத்தனம்? ஏன் பயம்? அப்படி ஒரு பொருள் எனக்கு வேண்டாம். புரிஞ்சுக்கோ மேகா. எனக்கு ஆசை இருக்கு, ஆனா அம்மா தப்பா பேசுவாங்க. கலகம் வேண்டாம். என் ஆசையை இப்படி நிறைவேற்றிக்கிட்டா தப்பா? எனக்கு சரியா படல. இதுல உள்ள ஒளிவு மறைவு உறுத்துது. எதுக்கு? வேண்டாமே. அப்ப வாங்கிக்க மாட்டியா? அவன் குரலில் ஏக்கம் இருந்தது. ராகுல், இதை விடு. நாளைக்கு அத்தையோட மகள் வெறி காரணமா உனக்கு மனைவியா வர்றவளுக்கு கூட நீ செய்ய முடியாது. அவ சம்மதிப்பாளா? எதுக்கு இந்த கோழத்தனம்? உன் மேல உள்ள மரியாதை போயிடும். சம்பாதிக்கிற பல ஆண்கள் இந்த மாதிரி திருட்டுத்தனத்துல ஈடுபடுறது உறவை கெடுக்கும். எல்லாரோட கசப்புக்கும் ஆளாக வேண்டி வரும். புரியுதா? நான் சொல்றேனேன்னு தப்பா எடுத்துக்காத ராகுல். இந்த மாதிரி பொசசிவ் குணங்களை வளர்க்கறதே ஆண்கள் தான். அவன் பேசவில்லை. என்ன ராகுல், கோவமா? இல்ல மேகா, நீ சொல்றது நியாயம்தான். நான் கை நிறைய சம்பாதிக்கிறேன். இது என் உழைப்பு. கௌரவமா என் மாமன் மகளுக்கு ஒரு நல்ல பரிசை நான் பகிங்கரமா தரதுல தப்பே இல்ல. ராகுல், இத நீ போட்டுக்கோ. நான் செல்போன்ல போட்டோ எடுத்துக்கிறேன். இன்னைக்கே வீட்டுல காட்டுறேன். பூகம்பம் வெடிக்கும். வெடிக்கட்டும். அம்மாவோட மகளோட வெறிக்கு ஒரு முடிவு கட்டணும். எல்லாத்துக்கும் தலையாட்டுறது ஒரு கட்டத்தை எட்டணும். நேத்திக்கே தப்பாயிருச்சு. அந்த கோவமே அத்தைக்கு மிச்சம் இருக்கும். இப்ப இதுவும் சேரணுமா? சேரட்டும். அந்த கவலை என்னோடது. பாதிப்பு எனக்கும் தானே. எந்த பாதிப்பும் இல்ல, நான் பாத்துக்கிறேன். அவளை காதணியை அணிய வைத்து போட்டோ எடுத்தான். பிரமாதம் மேகா. நானும் உன் கூட விமானம் ஏறுவேன்னு நினைக்கிறேன். அதையாவது தள்ளி போட. இனி எதையும் தள்ளி போடுறதா இல்ல. நினைச்சது உடனே நடக்கணும். போலாமா? நான் ஆட்டோ எடுக்கட்டா? எதுக்கு? முதல்ல உன் வீட்டுக்கு வந்து மாமா அத்தையை பார்த்துட்டு அப்புறமா போறேன். இப்பவே மணி 9 கடந்தாச்சு. சோ வாட்? ரொம்ப நேரமானா உன் வீட்டுல தங்கிருவேன். என் மாமா வேண்டான்னு சொல்லுவாரான்னு. கமான். உற்சாகமாக காரில் ஏறினார்கள். வீட்டு வாசலில் வந்து இறங்க பஞ்சுவும் வடிவும் வாசலில் உட்கார்ந்திருக்க இருவரும் உள்ளே வந்தார்கள். வா ராகுல். வழியில பாத்தியா மேகா? இல்லம்மா, வெளியே சந்திக்கிறதுன்னு ஏற்கனவே ப்ரோக்ராம் போட்டோம். உள்ள வாடா. ராகுல் வந்தான். அம்மா, நாங்க வெளியே சாப்பிட்டாச்சு, எதுவும் வேண்டாம், மோர் குடு. சரிம்மா. அப்பா, இங்க வாங்க. அம்மா, நீயும் தான். 2 பேரும் வர. அம்மா, வைர கம்மல் நல்லா இருக்கா? நீ வாங்கினியா? ராகுல் வாங்கி தந்தான். 20,000 ரூபாய்க்கு மேல ஆச்சு. இன்னும் வசதியா வாங்கிக்க சொன்னான். நான் தான் சிம்பிளா எடுத்துக்கிட்டேன். இருவரும் வாய் பிளந்தார்கள். 20,000மா? எதுக்கு ராகுல் இவ்ளோ செலவு? மாமா, லட்சக்கணக்குல சம்பாதிக்கிறேன். உங்களுக்கெல்லாம் நான் என்ன செஞ்சிருக்கேன்? மேகாவுக்கு எதுவுமே வாங்கி தரல. இது சின்ன பரிசு தான். நல்லா இருக்குதா? இருவரும் கையில் எடுத்து பார்த்தார்கள். ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா என்ன மாமா, உங்க அத்தைக்கு இது தெரிஞ்சா பிரச்சனை ஆகுமே மேகா. இத நீ யோசிக்கலையா? நகைன்னு சொன்னதும் எல்லாத்தையும் நீ மறந்துட்டியா? இல்லப்பா, அந்த மாதிரி ஆசை எதுவும் எனக்கு இல்ல. உங்களுக்கே என் சுபாவம் தெரியும். வேண்டாம் நான் மறுத்தேன். ராகுல் கேட்கல. ஏன்பா? மாமா, நான் சம்பாதிக்கிறேன். இது என் சொந்த உழைப்பு. தப்பான வழியில செலவழிக்கல. யாருக்கு மாமா பயப்படணும்?
என் மாமா மக பால்ய பருவத்துல என் கூட வளர்ந்தவ. அவளுக்கு செய்யறத யார் தடுக்க முடியும்? உங்க அம்மா பத்தி தெரிஞ்சும் இப்படி பேசுறியப்பா. அம்மாவால என்ன செய்ய முடியுமாம்மா? உன்னை ஒன்னும் செய்ய மாட்டாங்க ராகுல். சம்பாதிக்கிற பிள்ளைய பகைச்சுக்கிற முட்டாள் இல்ல கமலா. ஆனா எங்கள தாறுமாறா பேசுவா. உன்னை எங்க பக்கம் இழுத்து நாங்க ஏதோ கறக்குற மாதிரி பேச்சு வரும். கேட்டுட்டு பதில் பேசாம நான் சும்மா இருப்பேனம்மா? நீ இருக்க மாட்ட ராகுல். சரி, நான் உன்னை கேக்குறேன். இந்த மாதிரி கம்மலை நீ உங்க அம்மாவுக்கு வாங்கி கொடுத்துருக்கிறியா? இல்ல. என்னங்க, அது கூட பிரச்சனை இல்ல. காயத்ரிக்கு வாங்கி கொடுத்துருக்கிறியா? இல்ல அத்த. தான் மகளுக்கு செய்யாம மேகாவுக்கு நீ செஞ்சா உங்க அம்மா உன்னை சும்மா விட்டுருவாங்களா? கிழிச்சு கட்டுவாங்க, எங்களையும் கேவலப்படுத்துவாங்க. அம்மா கொஞ்சம் இரு. நம்மள அத்தை எதுவும் செய்ய முடியாது. நான் கேட்கல. நானும் பெருசா சம்பாதிக்கிறேன். என்னால இதை வாங்கிக்க முடியாதா? நம்மள குற்றஞ்சாட்ட இதுல என்னமா இருக்கு? கரெக்ட் மேகா. இல்ல ராகுல், நீ நினைக்கிற மாதிரி இது அடங்காது. பெரிய புயலா வெடிக்கும். வெடிக்கட்டும் அத்தை, சந்திக்க நான் தயார். எதுக்கு ராகுல்? உங்க அம்மா என் அக்கா. அவளுக்கு 1000 சுயநலம் இருந்தாலும் எங்க மனசுக்கு பிடிக்காத பேச்ச அவ பேசினாலும் அவ என் கூட பிறந்தவ. காலத்துக்கும் நீடிச்சு நிக்க வேண்டிய உறவு. ஒரு ஜோடி வைரக்கம்மல் காரணமா சிதையலாமாப்பா? ஏன் மாமா இத்தனை அவம நம்பிக்கை? அவளுக்கு ஏற்கனவே சுயநலமும் அகம்பாவமும் ரொம்ப அதிகம் தம்பி. உங்க குடும்ப வசதி காரணமா எங்களை ரொம்ப மட்டம் தட்டி பேசியிருக்கிறா. உங்க அம்மாவை பத்தி உங்ககிட்ட விமர்சனம் பண்றது எனக்கு சரியா படல. மாமா, உறவு நீங்க, அப்புறம்தான் எங்க அப்பாவும் நானும். சரிப்பா, இத அவ புரிஞ்சுக்கலையே. மேகா நல்ல வேலை, சம்பளத்துல பொருந்துனத கமலாவால ஜீரணிக்க முடியல ராகுல். பொறாமத்தி கொழுந்து விட்டு எரியுது. இப்போ அதுல பெட்ரோல் ஊத்துனா மாதிரி இந்த வைரக்கம்மல். மாமா, நான் அப்படி பார்க்கல. மாமா சொல்ற எல்லாத்துக்கும் தலையாட்டிட்டு இன்னும் கொம்பு சீவி விட முடியாது. அந்த பூனைக்கு யாராவது மணியை கட்டித்தான் ஆகணும். கட்டுப்பா, ஆனா பூனை எங்க மேல பாயணுமா? அத நான் பாத்துக்கிறேன் மாமா. நான் அரைட்ராயர் போட்ட பையன் இல்ல. படிச்சு 4-5 வருஷமா சம்பாதிக்கிறேன். அப்பா அம்மாட்ட பணம் இருந்தாலும் சமீப காலமா அவங்க செழிப்புக்கு காரணம் என் சம்பளம் தான். அது உன் கடமை தானே ராகுல்? நிச்சயமா. எனக்குன்னு கடமை இருக்கிற மாதிரி அவங்களுக்கும் உண்டு. ஒரு பிள்ளையோட நியாயமான விருப்பங்களை தடுக்க கூடாது. நீங்க விடுங்க. இது ஒரு பிரச்சனையே இல்ல. அத்தை, மோர் கொடுங்க. சரி, இத உங்க அம்மாட்ட சொல்ல போறியா? நிச்சயமா. ஒளிவு மறைவு கூடாதுன்னு மேகா சொல்லிட்டா. மோரை குடித்தான். நேரம் இரவு 10. நான் புறப்படுறேன் மாமா. ராகுல், இருட்டி போச்சு, நீ போணுமா? மேகா கேட்க. 10 தானே ஆச்சு மேகா. இங்க இருந்துட்டு காலையில போயேன். ஐயோ வேண்டாமா, கமலா பதட்டப்படுவா. அப்பா சொல்ல. பாத்தியா, மாமா அதை விரும்பல. அப்பா கிடக்குறாரு, நான் சொல்றேன். நீ இரு ராகுல், அரட்டை அடிக்கலாம். பேசி எவ்வளவோ நாளாச்சு. ஓகே, நான் ராத்திரி வரலன்னு சொல்லிடுறேன். அப்பா அம்மா முகத்தில் கணிசமான டென்ஷன். ராகுல் போன் அடித்தான். கமலா எடுக்க. எனக்கு வெளியில வேலை இருக்கு, ராத்திரி நான் வரலம்மா. ஏன்டா, எங்க இருப்ப? எல்லாத்துக்கும் பதில் சொல்லணுமா? காலையில வரேன், போனை வை. இருவரும் மேகா அறைக்குள் நுழைந்து கதவை சாத்திக் கொள்ள அப்பாவின் பதட்டம் அதிகமானது. மேகா 10 நிமிடங்களில் கதவு திறந்தாள். அம்மா, ஃப்ரிட்ஜ்ல பால் பழங்கள் இருக்கா? கஸ்டர்ட் பவுடர் இருக்கா? எதுக்குடி? ராத்திரி 12 மணிக்கு அவன் ஃப்ரூட் சாலட் சாப்பிடுவானா, நான் தயார் பண்றேன். சரிம்மா மேகா. வடிவு இழுக்க. என்ன, கதவை சாத்தினதும் அல்லு கிளம்பிருச்சா? நாங்க இப்ப நல்ல நண்பர்கள் மட்டும்தான், கதிகலங்கி போவாத சரியா? கதவை சாத்தி கொண்டாள். என்னங்க, இப்படி வா வடிவு, பேசணும். என்ன பேச போறீங்க? ராகுலுக்கு இவகிட்ட நாட்டம் இருக்கு. இல்லைன்னா வைரக்கம்மல் வாங்க தோணாது. நாள் முழுக்க சுத்தி இருக்கிறாங்க. இப்ப இங்க தங்குறான். ஆமாங்க, எனக்கும் அதான் தோணுது. தப்பே இல்ல வடிவு. தங்கமான பையன், சொந்த அக்கா பிள்ளை, முறை மாமன். கல்யாணம் செஞ்சு வச்சா என்ன தப்பு? குழந்தை காலத்துல விளையாட்டா பேசி கூட இருக்கிறோம். அப்ப கமலா கூட விட்டுருக்கிறா. ஞாபகம் இருக்கு. இப்பவும் அவளுக்கு எதிர்ப்பு இருக்காது. அந்த எண்ணத்துக்கு வந்திருக்க மாட்டா. வடிவு எதுவும் பேசவில்லை. நீ என்ன சொல்ற? இது நடந்தா எனக்கு சந்தோஷம்தான். நீங்க உறவை மட்டும்தான் பாக்குறீங்க. ஆம்பளை நீங்க. உள் விவகாரம் தெரியாது. அதையும் கடந்து நிறைய சங்கதிகள் இருக்கு. பணம், பதவி, அந்தஸ்து எல்லாமே இனி நமக்கும் வந்தாச்சு இல்லையா? நான் அதையும் தாண்டி யோசிக்கிறேன். இதை தாண்டி என்ன இருக்கு? காயத்ரி. காயத்ரியா? அவளால என்ன பிரச்சனை வடிவு? பிரச்சனையே அவதான்னு உங்களுக்கு புரியலையா? நீ என்ன சொல்ற? அந்த வீட்டுக்கு எந்த பொண்ணு வாழ போனாலும் பிரச்சனை காயத்ரி தான். சேச்சா, அவ நல்ல பொண்ணு. நானும் அதை மறுக்கல. ஆனா உங்க அக்காவுக்கு அவ மேல உள்ள வெறி பிடிச்ச பாசம், தான் மகளை விட வரப்போற மருமக எந்த விதத்திலயும் ஒசத்தியா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவ உங்க அக்கா. ஆனா நம்ம மேகா அழகுல, படிப்புல, பதவியில, இப்படி எல்லாத்துலயும் காயத்ரியை விட மேல இருக்கா. ஏற்கனவே நம்ம குடும்பம் வசந்து வர்றதே அவங்களால ஜீரணிக்க முடியாத ஒண்ணு. இதுல வரப்போற மருமக எல்லா விதத்திலயும் மேம்பட்டு நின்னா
அவங்களால தாங்கிக்க முடியுமா? அவர் பேசவில்லை. ராகுல் நல்ல பையன். ஆனா ராகுல் கூடவே மேகா இருக்க முடியாது இல்லையா? பெண்கள் கூட பழகுற சூழ்நிலை நிறைய வரும் இல்லையா? வாழ போற ஒவ்வொரு பொண்ணுக்கும் மாமியார் நாத்தனார் முக்கியம் இல்லையா? அவங்களோட சம்பாதிச்சுக்கிட்டு உள்ள போனா ஒரு பொண்ணு நிம்மதியா புருஷன் கூட குடுத்தனம் பண்ண முடியுமா? இதெல்லாம் பெண்களுக்கு தோன்ற அளவுக்கு உங்களுக்கு தோணாதுங்க. நான் மறுக்கல வடிவு. இப்ப கூட கமலா உன்னை கரிச்சு கொட்டாத நாள் இல்ல. அதுக்காக நீ என் கூட வாழாம போயிட்டியா? இல்ல உன்னை நான் தான் விலக்கி வச்சிருக்கேனா? நாம தனியா இருக்கிறோம். ஒரே வீட்லயா வாழ்றோம்? அதுதானே மேகாவுக்கு நடக்க போகுது. உள்ளூர் கூட இல்ல. ராகுல் லண்டன்ல. இவளும் இயல்பாவே அங்கதான் போய் செட்டில் ஆகணும். அப்புறமா கமலா பேசுறதுக்கு என்ன இருக்கு? மகளை கட்டிட்டு அழறா. அந்த மகளே வெளிநாட்டுல தான் இருக்கிறா வடிவு. அது நிஜம்தான். இந்த பாரு, காலம் மாறியாச்சு. கல்யாணம் ஆன பிள்ளைங்க யாருமே பெரியவங்க கூட வாழ்றது இல்ல. பெரியவங்களும் அதை எதிர்பார்க்கறது இல்ல. நீ சொல்ற உறவு சிக்கல் எதுவுமே இனிமே வராது. வந்தாலும் பிள்ளைகள் அதை நிச்சயமா சமாளிச்சிருவாங்க. சரிங்க. இத்தனையும் பேசுறது நாம தான். அவங்க மனசுல என்ன இருக்குன்னு முதல்ல தெரியல. அத தெரிஞ்சப்புறம் தானே பேச்ச ஆரம்பிக்கணும். முதல்ல வைரக்கம்மல் நாளைக்கு என்ன செய்ய போகுதுன்னு பார்க்கணும். அப்புறமா மேகா மனசுல உள்ளதை தெரிஞ்சுக்கிட்டு மேற்கொண்டு யோசிக்கலாம். சரிங்க. இருவரும் சொந்த நினைப்புகள் உறங்காமல் விழித்திருக்க இரவு 1 மணிக்கு ஃப்ரூட் சாலட், பேல்பூரி போன்ற உணவுகளை மேகா தயாரித்து இருவரும் உண்டார்கள். டிவி உரக்க ஓசை எழுப்ப இசை ஒரு பக்கம் தத்தளிக்க வீடே அமர்க்களப்பட்டது. காலையில் வடிவு எழுந்தபோது சோஃபாவில் ராகுல் படுத்திருந்தான். மேகா உள்ளே உறங்கிக் கொண்டிருந்தாள். அந்த கண்ணியம் வடிவுக்கு பிடித்திருந்தது. 9 மணிக்கு எழுந்தார்கள். ராகுல் பல் தேய்த்தான். மேகா நூடுல்ஸ் தயாரித்து தந்தாள். கிரீன் டீ கேட்டான். எல்லாம் முடித்து 10 மணிக்குத்தான் ராகுல் புறப்பட்டான். மேகா டிக்கெட் போட்டாச்சு. நானும் உன் ஃபிளைட்ல தான் வரேன். ராகுல் 1 மாசம் லீவ் இல்லையா அவனுக்கு? எடுத்துந்த மாமா. காரணம் இவ லண்டன் வரும்போது நானும் கூட இருந்தா வழி காட்டலாம். மேகா தனியா கஷ்டப்பட வேணாம். இங்க எனக்கும் போர் அடிக்கும். அருகில் வந்தாள் மேகா. இத காரணத்தை அத்தை கிட்ட சொல்லுவியாடா? நிச்சயமா. அதுல என்ன தயக்கம்? எதுக்கு பயம்? சரிடா, நானும் ஆபீஸ் கிளம்புறேன். எல்லாம் ரெடி பண்ணணும். ராகுல் காரை எடுத்துக்கொண்டு புறப்பட்டான். மேகா குளிக்க போனாள். வடிவு, இன்னைக்கு ராத்திரியே பேசிடலாம். நடுவுல 3 நாள் இருக்கு. அதுக்குள்ள கமலாட்ட பேசிட்டா இவங்கள சந்தோஷமா லண்டனுக்கு அனுப்பலாம். சரிங்க. ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் படபடப்பா இருக்கு. உங்க அக்காவை நினைச்சா. ஈஸியா இரு, பிள்ளைங்கள மாதிரி. 11 மணிக்கு ராகுல் வீட்டுக்குள் நுழைந்தான். கமலா காயத்ரியுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தாள். வந்துட்டான், நீயே பேசு. போன் கை மாறியது. என்னடா, ரொம்ப நாள் கழிச்சு வந்திருக்கிற, வீடு தங்க மாட்டியா? அம்மா புலம்புறாங்க. எல்லாமே உனக்கு வந்தாச்சா? நேத்திக்கு காலையில சட்னில ஒரு மாதிரி ஸ்மெல் வந்தது. அத சொல்லலையா? நம்ம டாய்லெட்ல பேசின் கிராக் விட்டுருக்குது. டேய், கலாய்க்கிறியா? அம்மா நொடிக்கு எத்தனை முறை ஆக்சிஜனை இழுத்து விடுறாங்கன்னு கணக்கு சொல்லு. போதுண்டா, 1 மாசம் இருப்பியா? அப்படி நினைச்சுதான் வந்தேன். ஆனா வேற ஒரு பிரச்சனை புதுசா முளைச்ச காரணமா திங்கள் திரும்புறேன். அம்மாவுக்கே இனிமேதான் சொல்லணும். ஏண்டா, அம்மா ஏங்கி போயிருவாங்க. அதெல்லாம் சும்மா. நீ இருக்கும்போது அம்மாவுக்கு மத்தவங்க யார் எங்க போனாலும் கவலை இல்ல. காயத்ரி மந்திரத்தை உச்சரிக்கிற பக்தம்மா. நீ எப்ப சென்னைக்கு வர? அடுத்த மாசம் வரலான்னு இருக்கேன். நாத்தனார் நிச்சயதார்த்தம். தேதி தெரிஞ்சப்புறம் முடிவெடுப்பேன். அம்மா பாய்ந்து வந்தாள். என்னடா, திங்கட்கிழமையே போறியா? ஆமாம்மா, லண்டனுக்கு டிக்கெட் கூட எடுத்தாச்சு. அவ கூட திங்கக்கிழமை தான் போறதா உங்க மாமா சொன்னா. இருக்கலாம். டேய் திருடா, இருக்கலான்னு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்கிற. அவ போற காரணமா நீயும் லீவை ரத்து பண்ணிட்டு புறப்பட்டாச்சு அதானே? இருக்கலாம். அப்படி மட்டும் நீ செஞ்சா உன் விமான டிக்கெட்டை நான் கிழிச்சு போட்டுருவேன். படக்கென திரும்பினான் ராகுல். ஏன் அப்படி சொல்ற? பெத்தவங்க கூட இருக்கணும்னு வந்துட்டு அவளுக்காக போக நினைச்சா நியாயமா? அதை விடு. அப்பா இங்க வாங்க. என்னடா? இந்த பாருங்க. செல்போனில் வைரக்கம்மலை மட்டும் காட்டினான். அம்மா ஓடி வந்தாள். வைரக்கம்மல் 20,000 ரூபா. யாரோடது? நான் வாங்கினம்மா. அடிச்சக்க. காயத்ரி முகத்துக்கு இது ரொம்ப எடுப்பா இருக்கும். அவசரப்படாதம்மா. இப்ப இத பாரு. அதை அணிந்திருக்கும் மேகாவின் போட்டோ. கமலா முகம் ஒரு நொடியில் சுட்ட கத்திரிக்காய் மாதிரி சுருங்கி போக அப்பா கலவரத்துடன் கமலாவை பார்க்க, மேகாவுக்கு இது ரொம்ப அழகா இருக்கு. இப்போ அந்த கம்மல் எங்க? மேகா கிட்ட இருக்கு. அவளுக்கு வாங்கினது அவட்ட தானே இருக்கும். அவ கேட்டாளா? எப்ப வாங்கி கொடுத்த? நேத்திக்கு. பகல் முழுக்க அவ கூட தான் இருந்தேன். ராத்திரி மாமா வீட்டுல தான் தங்கினேன். அவங்களும் இதை பார்த்தாங்களா? நானே காட்டினேன். வடிவுக்கு வைரம் முக்குத்தி நாளைக்கு வாங்க போறியா? அத்தையை கூட்டு போய் வாங்கணும். கேட்டு பாக்குறேன். நல்ல யோசனை தான். ஏண்டா, உனக்கு வெக்கமா இல்ல? எதுக்கு நான் வெக்கப்படணும்? பெத்த தாயி நான் இருக்கிறேன். அட என்ன விடு. உன் அக்கா காயத்ரி இருக்கும்போது இவளுக்கு எதுக்குடா வைரக்கம்மல்? காயத்ரிக்கு வாங்கி தர நீ இருக்கிறியே, நான் எதுக்கு? என்னடா பேச்சுது? அம்மா,
மாசம் 2 லட்சம் ரூபாய் பணம் அனுப்புறேன். இது வரைக்கும் 30 மாசம் அனுப்பியாச்சு 60 லட்சம் ரூபாய். காயத்ரிக்கு 40 சவரன் நகையும் நிறைய துணிமணிகளும் நீ வாங்கி தந்தாச்சு. எல்லாமே என் பணம் தானே. என் பணத்துல என்ன கேட்காம நீ வாங்கும்போது எதுக்கு வாங்கினன்னு நான் கேட்டனா? அனுப்புற பணத்துக்கு கணக்கு கேட்கறனா? ஒரு மாமன் மகளுக்கு 20,000 ரூபாய்க்கு ஒரு நகை வாங்க யார்கிட்டலாம் நான் அனுமதி வாங்கணும்? நான் இந்த வீட்டுல கொத்தடிமையா? உனக்கு வெக்கமா இல்லையான்னு கேட்டியே. இந்த மாதிரி பேச நீதான் வெக்கப்படணும். புரியுதா? கமலா ஆடி போனாள். சாரிம்மா, நீ ரொம்ப கடுமையா கேட்ட. நான் நியாயமான விளக்கம் தான் தந்திருக்கேன். எதுடா நியாயம்? எதுக்கு அவளுக்கு இப்ப நகை வாங்கணும்னு என் மனசு சொல்லிச்சு, வாங்கினேன். ஏன் என்கிட்ட சொல்லல? அவளுக்கு வாங்கிட்டு வந்ததை நீ பறிச்சு உள்ள வச்ச. உன்கிட்ட சொல்லி எதை வாங்கினாலும் அது போய் சேரக்கூடிய இடம் காயத்ரி தான். இதுக்கும் அந்த கதி தானே. தப்பில்லையே. அவ உன் அக்கா. அவ பேச்ச கொஞ்சம் விடுறியா? நீ இந்த வைரக்கமலை மேகாவுக்கு கொடுத்தது எனக்கு பிடிக்கல. திரும்ப வாங்கு. ராகுலுக்கு சுரீரனை ஏறிவிட்டது. ஒரு பரிசா மாமன் மகளுக்கு நகை வாங்கினது நான். அவ கேட்கல. இப்ப திருப்பி கொடுன்னு கேக்குறதா? உனக்கு புத்தி கெட்டு போச்சா? நீ கேட்கலன்னா நான் கேட்பேன். அப்படி மட்டும் நடந்தா நீ என்ன வேற மாதிரி பார்க்க வேண்டி வரும். என்னடா மிரட்டுற? வேற மாதிரினா? என் மானத்தை நீ வாங்க நினைச்சப்புறம் எதுக்கு நான் இந்த வீட்டுல இருக்கணும்? திங்கள் நான் விமானம் ஏற காரணமே நீதான். மேகாவுக்காக நான் போல. அன்னைக்கு நீ மாமா வீட்டுல நடந்துகிட்ட விதம் எனக்கு கசப்பு உண்டாக்கிடுச்சு. நான் மேகாவுக்கு நகை வாங்கினதும் திங்கள் புறப்படுறதும் உன் மேல உள்ள கசப்புல தான். இதை விட மோசமா யாராலும் நடக்க முடியாது. நீ அவமானப்படுத்தினது மாமா குடும்பத்தை இல்ல, என்ன. அப்பா ஆடி போய் விட்டார். கமலா, கொஞ்சம் அடக்கி வாசி. நான் அடங்கணுமா? இவனை அடக்கி வச்சிட்டாளே அவ. ஒரு ராத்திரி தங்க வச்சு தாம் பக்கம் திருப்பிட்டாளே. என் தம்பி இவனுக்கு மட்டும்தான் மாமாவா? அம்மா, அலறி விட்டான் ராகுல். அப்பாவே நிலை குலைந்தார். கமலா, பெத்த பிள்ளைகிட்ட கூட ஒரு தாய் பேசுற பேச்சா இது? உனக்கு கூசல? அத பஞ்சு வடிவுகிட்ட நான் கேக்குறேன். பொண்ணை ஏவி விட்டு என் பிள்ளைய என்ன செஞ்சீங்கன்னு கேட்கத்தான் போறேன். அப்பா, அவங்கள நிறுத்த சொல்லுங்க. எல்லை கடந்து ரொம்ப தப்பா பேசுறாங்க. இது சரியில்லை. எல்லாருக்கும் மானமும் கௌரவமும் உண்டு. நான் இந்த வீட்டுக்கு அடிமை இல்ல. எனக்கும் ஆசா பாசங்கள் உண்டு. அத கண்ணியமா பார்க்காம ஆபாச கண் கொண்டு பார்த்தா நானும் பேச ஆரம்பிப்பேன். என் கண்ணியமும் காத்துல பறக்கும். என்னடா பேசுவ நீ? ஐயோ, நிறுத்தேன் கமலா. அவன் நிறுத்தணும். சொந்த தம்பி குடும்பமே எனக்கு துரோகம் பண்றாங்க. இத நான் சும்மா விட மாட்டேன். நீ எல்லாம் மீறி போற கமலா. வெறி பிடிச்சு வார்த்தைகளை துப்புற. எதுவும் தப்பா நடக்கல. ராகுல் உடம்பு முழுக்க அனல் வீசியது. இவள் அம்மாவா ராட்சசியா? மாலை 7 மணிக்கு ஆபீஸை விட்டு மேகா வெளியே வர ராகுல் நின்றான். என்ன நீ போன் பண்ணாம வந்திருக்க? முக்கியமான விஷயம் உங்ககிட்ட பேசணும். என்ன ராகுல்? அந்த ஹோட்டல்ல போய் உட்கார்ந்து பேசலாம். அப்படின்னு அவசரம். சொல்றேன் வா. அவளுடன் நடக்கும் போதே ராகுல் மனதுக்குள் காலை சம்பவங்களை மீட்டு பார்க்க தொடங்கி விட்டான். காலையில் அம்மாவுடன் நடந்த உச்சகட்ட சண்டையில் ராகுல் வெளியே வந்து விட்டான். உடனே அவனை ஒரு பயம் ஆட்டி வைத்தது. அம்மா இருக்கும் மனநிலையில் இப்போதே மாமா வீட்டுக்கு போய் தாறுமாறாக பேச வாய்ப்புண்டு. அம்மாவின் ஆத்திரம் எல்லை மீறினால் எதையும் செய்வாள். கூடாது. மாமா, மேகா 2 பேரும் இருக்க மாட்டாங்க. அத்தை நிச்சயமா இருப்பாங்க. அத்தைய ஊரை கூட்டி கேவலப்படுத்தவும் அம்மா தயங்க மாட்டாள். இதை சொல்லி அத்தையை டென்ஷன் படுத்த வேண்டாம். அத்தையை அப்புறப்படுத்த வேண்டும். என்ன செய்யலாம்? நேராக காரை எடுத்துக்கொண்டு மாமா வீட்டுக்கே வந்து விட்டான். நல்ல காலம் அம்மா வரவில்லை. என்ன ராகுல் இந்த நேரத்துல? அத்தை, மேகா வெளிநாட்டுக்கு முதலா போறா. அவளோட முயற்சி, இந்த பயணம் எல்லாம் வெற்றி அடையணும். அதுக்கு நீங்க ஒண்ணு செய்யணும். என்னப்பா? காஞ்சிபுரத்துல ஒரு கோயில் இருக்கு. அங்க ஒரு சித்தர் பீடம் இருக்கு. அங்க போய் ஒரு வேண்டுதலை நிறைவேற்றினா எல்லாம் நல்லா நடக்கும். உடனே போணுமா? இப்பவே. இன்னைக்கு அதுக்கான நாள். நான் காரை ஏற்பாடு பண்ணி தரேன். நீங்க புறப்படுங்க. மாமாட்ட சொல்லலையே. நான் சொல்லிக்கிறேன். 10 நிமிஷத்துல கார் வந்துரும். நீங்க ராத்திரி 8க்குள்ள திரும்பிடலாம். அம்மாட்ட கம்மல் பத்தி பேசுனியா? அதை விடுங்க. அது ஒரு பிரச்சனை இல்ல. நீங்க உடனே புறப்படுங்க. சரிப்பா. செலவுக்கு பணமும் தந்தான். என்கிட்ட இருக்கு ராகுல். விடுங்காத்த. உங்களுக்கு செய்ய கடமைப்பட்டவனா. வடிவு நெகிழ்ந்தாள். மேகா கிட்ட அன்பு, அவ மேல அக்கறை, என்கிட்ட பாசம் நிறைவா இருக்கு ராகுல். வழிபாடுகளை அங்க சொல்லுவாங்க. கார் வந்து விட அத்தையை துரிதப்படுத்தி ஏற்றி டிரைவருக்கு உத்தரவும் பிறப்பித்தான். கார் புறப்பட்டது. இதில் எதுவும் பொய் இல்லை. நண்பன் சொன்ன நிஜம். அது உடனே ஞாபகத்துக்கு வர அதை பயன்படுத்தி கொண்டான். தன் காரில் ஏறி முனை திரும்ப அம்மா ஆட்டோவில் ஆவேசமாக வருவது தெரிந்தது. வீட்டு வாசலில் நிறுத்தி படியேறி பூட்டு தொங்குவதை பார்த்து படபடப்பாகி அக்கம் பக்கம் விசாரித்து திரும்பி போனால். பெருமூச்சு விட்டான் ராகுல். நினைத்தது நடந்து விட்டது. அத்தை இருந்திருந்தால் பெரிய கலேபரமாகி இருக்கும். ச, என்ன ஒரு மிருகத்தனம்.
இப்போது போனாலும் அம்மா விடமாட்டாள். அதற்குள் இதற்கு ஒரு முடிவை எடுத்தாக வேண்டும். பலதும் யோசித்து ஒரு முடிவுக்கு வந்தான். முதல்ல மேகாட்ட பேசணும், மத்ததெல்லாம் அப்புறம். 7 மணிக்கு வந்து விட்டாள். தோ ஹோட்டலில் வந்து உட்கார்ந்து விட்டார்கள். என்ன ராகுல், ஏன் டென்ஷனா இருக்க? அவன் அவளையே பார்த்தான். என்ன ராகுல், வைரக்கம்மல் பெரிய யுத்தத்தை உண்டாக்கி வச்சிருச்சா? பதில் இல்லை. அவசரமா வந்து அம்மாவை காஞ்சிபுரம் சித்தர் பீடத்துக்கு அனுப்பி வச்சிருக்க. போன்ல சொன்னாங்க. என் வெற்றிக்கான பிரார்த்தனையா? அதுல பொய் இல்ல மேகா. தெரியும். அந்த சித்தர் பீடம் பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன் ராகுல். இப்ப அதுக்கு என்ன அவசரம்? நடுவுல 3 நாள் உன் பயணம் தொடங்குது இல்லையா? இன்னைக்கு முகூர்த்த நாள். சரி, நேத்து நகை வாங்கும்போது இது தோணலையா? ஞாபகம் வரல. அப்பாவுக்கும் அம்மா பேசியிருக்காங்க. அவருக்கும் ஒரு கேள்வி இருக்கு. அம்மாவை அப்புறப்படுத்த அவசரமா சித்தர் கோயில் உபயோகப்பட்டுதா? மேகா, நடந்ததை நான் சொல்லவா? நேத்து வைரக்கம்மல் வீட்டுல பெரிய புயலை கிளப்பி அத்தையோட கோபம் உச்சத்தை எட்டி எங்களை கிழிச்சு கட்ட அத்தை தயாரா இருந்திருக்கிறாங்க. நாங்க வீட்டுல இல்ல. அம்மா மாட்டக்கூடாதுன்னு காஞ்சிபுரத்துக்கு அனுப்பிட்டியா ராகுல்? மிரண்டான் ராகுல். என்ன ஒரு புத்தி! பளிச்சென படித்து விட்டாள். நடந்ததை நேரில் பார்த்தது போல எத்தனை துல்லியமாக கணித்து விட்டாள். அபாரமான மூளை. என்ன ராகுல் பேசல? சர்வர் வர பழரசத்துக்கு ஆர்டர் செய்தான். அதை விடு, நான் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு மேகா. அது இப்ப முக்கியம் இல்ல. பிரச்சனை எந்த அளவுக்கு தீவிரத்தை எட்டி இருக்கு? நான் உன்கிட்ட சம்மதம் கேட்கிற அளவுக்கு வந்திருக்கு. என்ன சம்மதம்? வைரக்கம்மலை திருப்பி கொடுனா. அவன் முகம் சிவந்தது. எங்க அம்மா தான் கேவலமான பொம்பளைனா நீ அதை விட கேவலமா இருக்கிய மேகா. ராகுல், என்ன நீ என்ன நினைச்ச? பெத்தவளுக்கு பயந்து கொடுத்த பரிசை திருப்பி கேட்கிற அளவுக்கு கோழன்னு நினைச்சியா? இதை விட நீ என்னை கொன்றுக்கலாம். உன்னை சந்திக்க வந்ததே தப்பு. சாரி. கொஞ்சம் முன்னால உன்னை தூக்கி கோபுரத்துல வச்சேன். இப்படி தரையில வந்து விழுந்துட்டியே. இரு ராகுல், அவசரப்படாத. நான் உன்னை மலிவா எடை போட்டு இதை கேட்கல. அசிங்கமான ஒரு சூழ்நிலையை தவிர்க்க, நாங்க அவமானப்படாம தடுக்க நீ இப்படி யோசிச்சா தப்பே இல்லை. காயத்ரிக்கே தராத நீ எப்படி மேகாவுக்கு தரலாம்? அவளை நான் போட விட மாட்டேன். திரும்ப வாங்குன்னு அத்தை கூச்சல் போடாம இருந்தா தான் நான் ஆச்சரியப்படுவேன். ராகுலால் பேச முடியவில்லை. ராகுல், பிளீஸ், நடந்ததை சொல்லு. அந்த ஆபாச கூத்த வர்ணிக்கணுமா மேகா? சரி விடு. மொத்தத்துல தரக்குறைவா பேசியிருப்பாங்க. நான் உன்னை மயக்குனதுக்கு எங்க அப்பா அம்மா உடந்தேன்னு விமர்சனம் வந்திருக்கலாம். எங்க வீட்டுக்கே வந்து பூட்டையும் பார்த்திருக்கலாம். சரியா? அவன் பேசவில்லை. உன் கோபம், கொதிநிலை ரெண்டுமே எனக்கு புரியுது. அதுல உள்ள நியாயமும் விளங்குது. இது இன்னும் பெருசா வெடிக்கும் ராகுல். அதனாலதான் நான் உன்னை தடுத்தேன். நீ கேட்கல. உன் அன்புக்கான போடவும் முடியல. மேகா, இந்த விவரங்களை சொல்றது கூட முக்கியம் இல்ல. பார்க்காம நடந்தது எல்லாத்தையும் நீ சொல்லிட்ட. எங்க அம்மாவை என்னை விட நீங்கள்லாம் துல்லியமா எடை போட்டு வச்சிருக்கிறீங்க. நான் பேச வந்தது வேற. சொல்லு ராகுல். என்ன உனக்கு பிடிச்சிருக்கா? ரொம்ப பிடிச்சிருக்கு. எதுக்கு கேக்குற? நாம கல்யாணம் செஞ்சுக்கலாமா மேகா? பட்டன கேட்டான். மேகா ஆடி போனாள். பிடிச்சிருக்கான்னு இதுக்குத்தான் கேட்டியா? ஆமா, பிடிச்சிருந்தா தானே கல்யாணம் செஞ்சுக்க முடியும். தப்பு இல்லையே. என்ன ராகுல் நீ? பிடிக்கிறது வேற, பழகிறது வேற, கல்யாணம் வேற. இது ரெண்டும் சந்திப்பு, சம்பவம், சந்தோஷம். ஆனா கல்யாணம் வாழ்க்கையாச்சே. அதுக்கு உடனே பதில் சொல்ல முடியுமா ராகுல்? யோசிக்க வேண்டாமா? நான் யோசிக்கலையே. பால்ய காலம் தொட்டே பழகினவ நீ. அப்புறம் படிப்பு, உத்தியோகம், வெளிநாடுன்னு கிளப்பிரிஞ்சேன் நான். மேகா, இன்னைக்கு காலையில வரைக்கும் எனக்கும் இந்த நினைப்பு இல்ல. உன் வீட்டுக்கு வந்து கலேபரமாகி உன்னோட வெளியில வந்து வைரம் வாங்கி உன் வீட்டுல ராத்திரி பேல்பூரி சாப்பிட்டப்ப கூட இந்த எண்ணம் தோணல. காலையில அம்மா கூட ஆக்ரோஷமா மோதினப்போ தோணல. உன் கூட லண்டன் வர லீவை ரத்து செஞ்சப்பவும் மனசு இதை நாடல. அத்தைய காஞ்சிபுரம் அனுப்புனப்ப கூட யோசிக்கல. அப்புறம் தனியா வந்து எல்லாத்தையும் அசை போட்டப்போ யோசனை வந்தது. 1 மணி நேரத்துல அது விஸ்வரூபம் எடுத்து மனசு முழுக்க ஆக்கிரமிச்சு இதயத்தை நெருக்கி பிடிச்சு தோ உன் முன்னாடி வந்து நிக்குது. அவள் பேசவில்லை. இது திட்டமிட்ட தீர்ப்பு இல்ல. வேண்டாம் ராகுல். கல்யாணம் சின்ன சங்கதி இல்ல. அது ஒரு நாள் கூத்துதான். ஆனா ஒரு ஜென்மம் வாழ போறதுக்கான முடிவு. ஒரு நாள் சம்பவத்தை நிகழ்த்த பல நாட்கள் போடுற திட்டம். நிறைய யோசிக்கணும் ராகுல். நான் அப்படி நினைக்கல. காதலும் கல்யாணமும் போட்ட உடனே முளைச்சு மரமாகணும். அப்பத்தான் வீரியம் அதிகம். இல்ல, அதுதான் ஆபத்தும் கூட. மேகா, நான் லண்டனுக்கு போக முடிவெடுத்தது 1 மணி நேரத்துல. என் வாழ்க்கையில பல முடிவுகளை படக்குன்னு தான் நான் எடுத்திருக்கிறேன். அது தப்பாகல. விமான பயணம் இல்ல, வாழ்க்கை பயணம். சரி, என்ன தப்பு? சேர போறது நாம 2 பேரா இருந்தாலும் நமக்கு பெரியவங்க இல்லையா? இத்தனை காலம் கூட இருந்து ஆளாக்குன அவங்கள கேட்க வேண்டாமா? காதலிக்கும் போது பெத்தவங்களை கலந்து பேசியா காதலிக்கிறாங்க? அது வேற. அதுதானே இதுல முடியுது. சரி, இந்த அதிரடி யோசனைக்கு எது காரணம்? பொசசிவ் அம்மா. காயத்ரிக்கு மட்டுமே முன்னுரிமை தர வேண்டிய கட்டாய குடும்பம். இதுல யார் வந்தாலும் நான் கரை சேர்றது கஷ்டம் மேகா. அதனால
கோவப்படாம யோசிச்சு அதே நேரம் விவகாரம் பெருசானா எதிர்கொள்ளக்கூடிய தைரியமும் ஆற்றலும் உள்ள பெண் நீதான். வெளியிலிருந்து ஒருத்தி வந்தா ஒண்ணு எங்க அம்மாவை தூக்கி வீசுவா, இல்லைன்னா என்ன விவாகரத்து பண்ணுவா. ரெண்டுல ஒண்ணு நடக்கும். மேகா விழிகளை அகல விரிக்க, விவாகரத்து செஞ்சுக்க எதுக்கு ஒரு கல்யாணம்? அதுக்காக பெத்த அம்மாவை உதறவும் நான் தயாரா இல்ல. நான் உன்னை தேர்ந்தெடுத்த காரணம் புரியுதா? அதாவது சரியான பலிகடானா, சரியா? என்ன மேகா இப்படி பேசுற? மனைவி கூட சந்தோஷமா வாழணும், அம்மாவையும் உதற முடியாது. இந்த சமூகத்துல ஆண்களோட நிலைமை ரொம்ப பரிதாபம். நக்கலா? இல்ல ராகுல், நிஜம். சரி விடு, யதார்த்தமான பேச்சுக்கு வருவோம். ஒரு ஜோடி கம்மலுக்கே இந்த ஆர்ப்பாட்டம் பண்ற அத்தை, லண்டனுக்கு நீ உடனே புறப்பட நான் தான் காரணம்னு ஆத்திரம் அதிகமான அத்தை, ஒரு ராத்திரி எங்க வீட்டுல நீ தங்குனதை கொச்சப்படுத்துற அத்தை, எப்படி ராகுல் நம்ம கல்யாணத்துக்கு சம்மதிப்பாங்க? நிச்சயமா மாட்டாங்க. பின்ன எதுக்கு திரும்ப திரும்ப அவங்கள சீன்ற? சண்டை போடவா லண்டன்ல இருந்து மெனக்கெட்டு வந்த? மேகா, என் மனசுல தோணுன கருத்து. நீ மட்டும்தான் எனக்கு மனைவியாக முடியும்னு நம்புறனா இத வெளியில சொல்லித்தானே ஆகணும். எதுக்கு மூடி வைக்கணும்? அதாவது நான் சம்மதம் சொல்லிட்டா நீ களத்துல இறங்கிடுவ, சரியா? ஆமா. நான் மறுத்தா? நீ மறுக்க என்ன காரணம் இருக்க முடியும்? அத நான் தானே சொல்லணும். சொல்லு. என்கிட்ட என்ன குறைன்னு சொல்லு. தகுதி இல்லையா எனக்கு? தப்பான ஆசாமியானா? குடும்ப பின்னணி சரியில்லையா? உனக்கு புருஷனா வாழ்ற யோகியதை இல்லையா? சொல்லு. பதட்டமா இருக்க ராகுல். இல்ல மேகா, சாதாரண ஒரு அத்தை மகன் அவசரமா வாங்கி தர்ற வைரக்கமல உடனே காதுல போட்டுக்கிற பொண்ணு இல்ல நீ. வீட்டுக்கு நான் வரும்போதே எதுக்கு வாட்ச் வாங்கி வச்ச? ராத்திரி 1 மணிக்கு எதுக்கு ஃப்ரூட் சலட்? விடிய விடிய பேச நமக்குள்ள என்ன இருக்கு? ராகுல், மேகா, உன்னளவுக்கு எனக்கு புத்தி இல்லாம இருக்கலாம். ஆனா மனுஷங்களை எடை போட எனக்கும் தெரியும். உதறக்கூடிய ஒரு பொண்ணுகிட்ட உறவை உண்டாக்கிக்க நான் வரமாட்டேன். புரியுதா? அவள் பேசவில்லை. இனிமே நீ என்ன பதில் சொன்னாலும் ஏற்க நான் தயாரா இருக்கேன். அவசரமா பதில் சொல்லணும்னு ஆசைப்படுறியா ராகுல்? இன்னைக்கு வெள்ளி, திங்கள் மிட்நைட் நாம 2 பேரும் விமானம் ஏற போறோம். சரி, அவகாசம் குறைச்சலா இருக்கே ராகுல். நீ என்ன சொல்ல வர? இருக்கிற புயல் போதாதுன்னு இதையும் கிளப்பி விட்டா நாம நிம்மதியா விமானம் ஏற முடியாது. ஏதாவது ஒரு விபரீத விளைவு ஏற்படும். அத்தை இதை கேட்டப்புறம் சும்மா இருப்பாங்களா? என்ன செய்வாங்க? இந்த முடிவோட நம்மள விமானம் ஏற விடுவாங்களா? காலை பிடிச்சு இழுப்பாங்களா மேகா? நாம போய்த்தானே ஆகணும். ராகுல், நீ சொல்றது சரி. நானும் போனப்புறம் இங்க உள்ள என் அப்பா அம்மா நிலைமை ரொம்ப மோசமாகும். அவங்கள என்ன செய்ய முடியும்? அவமானப்படுத்த என்ன வேணும்னாலும் செய்ய முடியும். படிக்கிற தம்பி, அவங்க வயசானவங்க, பிரச்சனை எந்த ரூபத்துல தாக்கும்னு கணிக்க முடியாது ராகுல். அதனால இருக்கிற பிரச்சனையே இந்த 3 நாள்ல சுட்டரிக்கும். இந்த கல்யாண மேட்டரை எடுக்காத, புரிஞ்சுக்கோ. அப்படியா சொல்ற? அங்க போய் நிதானமா பேசி நாம நல்ல முடிவுக்கு வரலாம். அவகாசம் இருக்கு. சரி, இப்ப என்ன செய்யலாம்? முதல்ல எங்க வீட்டுக்கு போய் கலந்து பேசிட்டு அப்புறமா நீ புறப்படு. சரி மேகா. இருவரும் வெளியே வர ராகுலுக்கு அப்பாவின் போன் வந்தது. டேய் ராகுல், எங்க இருக்க? குரலில் பதட்டம். ஏன்பா? அம்மாவுக்கு பிபி எக்கச்சக்கமா ஹீட் ஆகி மயக்கம் போட்டு விழுந்துட்டா. நீ போனை எடுக்கல. ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கிறேன், நீ ஆஸ்பத்திரிக்கு வாடா. விவரம் சொன்னான். நானும் வரேன் ராகுல். வேண்டாம், பிரச்சனை பெருசாகும். இல்ல, தெரிஞ்சப்புறம் பார்க்காம இருக்க மனசு கேட்கல. அப்பா அம்மாவுக்கு அப்புறமா சொல்லிக்கலாம். பாத்தியா, பிரச்சனை எப்படி வரும்னு கேட்டியே, வந்தாச்சு. கம்மலுக்கே ஐசியு, கல்யாணம்னா என்னவாகும்? வா. இருவரும் உடனே புறப்பட்டார்கள். ஆஸ்பத்திரிக்கு வர அப்பா அலை பாய்ந்து கொண்டிருந்தார். ராகுல் ஓடி வந்தான். என்னப்பா ஆச்சு? கூடவே வந்த மேகாவை பார்த்ததும் அவர் முகம் மாறிவிட்டது. நீ வாங்கிக்கிட்ட வைரக்கம்மல் அவள் ஐசியூல கொண்டு வந்து விட்டுருக்குது. அவள் பேச வாய் திறக்க, நீ பேசாத, தப்புப்பா. அம்மா தான் எதையும் புரிஞ்சுக்காம தப்பா நடக்கிறாங்கன்னா தெளிவுள்ள நீங்களும் இந்த மாதிரி பேசக்கூடாதுப்பா. சரிடா, பிபி உச்சத்துக்கு போய் மயங்கிட்டா, ஐசியூவுக்கு வந்தாச்சு. அதை குறைக்க டாக்டர்கள் போராடுறாங்க. சரி, அவ தப்பாவே இருக்கட்டும். ஏதாவது ஒன்று ஆயிடுச்சுன்னா யாருக்கு நஷ்டம்? உன் அவசர செயலால உன்னை பெத்து வளர்த்த அவளை பலி கொடுக்கறது சரியா? சொல்லுடா. திரும்பவும் நீங்க அதையே. ராகுல், ப்ளீஸ். இப்ப விவாதம் பண்றது சரியில்லை. அதுக்கான இடமும் இது இல்ல. மேகா, நான் சொல்றது, அப்பா கூட போங்க, டாக்டர் பாருங்க. இப்போ உங்க அம்மா மட்டும்தான் முக்கியம். புரிஞ்சுக்கங்க. நம்ம ஈகோவும் கோபதாபங்களும் இழப்ப உண்டாக்கிட்டா அந்த குற்ற உணர்ச்சியே நம்மளை கொன்னுடும். டாக்டர் வெளியே வந்தார். சார், பிபி கண்ட்ரோல் ஆகல, கண்ணாபின்னா நெகிரி இருக்கு. ஹார்ட் பிரச்சனை, கிட்னி பெராலிசிஸ் எதுவும் தாக்கலாம். வராது. ஹோப்ஸோ. நாங்க முயற்சிகளை பண்றோம். யாரு காயத்ரி? அவங்கள உடனே வரவழைங்க. அந்த பேரை மட்டுமே உச்சரிக்கிறாங்க. நாங்க பார்க்கலாமா? முடிச்சுக்கிட்டாங்க, நான் கூப்பிடுறேன். டாக்டர் உள்ளே போய்விட, ராகுல், காயத்ரிக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்பா பண்ணுவாரு, அப்புறம் நான் எதுக்கு? சம்பாதிக்கிற எந்திரம்னா
வாழ்க்கை வசதிகள் எல்லாம் என்னால, பாசம் மட்டும் அவகிட்ட. நடக்கட்டும். ராகுல், போட்டி போட இது நேரம் இல்ல. ப்ளீஸ் மேகா, நான் எல்லாம் தொடர்ந்த ஞானி இல்ல. எனக்குன்னு சொந்த விருப்பங்கள் எதுவும் கூடாது. என்கிட்ட உயிரை வச்சு நான் மட்டுமே வேணும்னு நினைச்சா உயிரை கூட தருவேன். ஆனா பாசம் காட்ட அவ அடிமையானா எப்படி ஒட்டுதல் வரும் சொல்லு? அப்பா காதில் சகலமும் விழுந்தது. அவர் தனியாக வந்து டயல் செய்தார். காயத்ரி எடுத்தாள். வெகுநேரம் அவர் மகளுடன் போனில் பேசிக் கொண்டிருந்தார். பாரு, கம்மல்ல தொடங்கி ஐசியூ வரைக்கும் சகலத்தையும் அவகிட்ட ஒப்பிக்கிறாரு. அவ வருவா, என்கிட்ட வந்து பஞ்சாயத்து வைப்பா. அதுக்கும் நான் தலையாட்டணும். அம்மாவோட உயிரையும் உடம்பையும் மையப்படுத்தி என்கிட்ட வெத்துத்தாள்ல கை நாட்டு வாங்குவாங்க. பல குடும்பங்கள்ல இந்த ஓர வஞ்சனை தான் இன்னைக்கு நடக்குது. எந்த மருமக பாசமா இருப்பா? எந்த பிள்ளைக்கு நெருக்கம் வரும்? கடனுக்கு தான் செய்வாங்க. மேகா பேசவில்லை. அப்பாவுக்கு அவள் போன் செய்திருந்தாள். அப்பாவும் அம்மாவும் அரக்க பறக்க ஓடி வந்தார்கள். அப்பா மாமாவிடம் ஓடி போய் கேட்க, மாமா முகத்தில் சிரிப்பே இல்லாமல் வேண்டா வெறுப்பாக விவரம் சொல்லிக் கொண்டிருந்தார். டாக்டர் வெளியே வந்தார். பிபி இறங்குது, இனி பிரச்சனை இருக்காது, கூட்டம் போட வேண்டாம். நான் கமலாவை பார்க்கணும். பஞ்சு சொல்ல, அப்பா இப்ப வேண்டாம், உங்களை பார்த்தா பிபி ஏறும், புரிஞ்சுக்குங்க. நாம 3 பேரும் வீட்டுக்கு போலாம். ராகுல், நான் வரேன், போன் பண்ணுங்க. மூவரும் புறப்பட்டார்கள். அப்படியா சொல்ற? ஆமா, உன்னை காஞ்சிபுரம் அனுப்ப காரணமே இதுதான். அவங்க இங்க வந்தாங்கன்னு பக்கத்து வீட்டம்மா சொன்னாங்க. ஏன் கமலா இப்படி மிருகமா மாறிட்டா? அப்பா, ஒரு கட்டத்துக்கு மேல நாம ஒதுங்கி போயிடலாம். அக்கான்னு ஒருத்தி இருக்கான்னு மனசளவுல நீங்க நம்பிட்டு விலகி நின்னுடலாம். ஆனா ராகுல் பாடெல்லாம் திண்டாட்டம். அவன் பேசிய சகலமும் மேகா சொல்ல, அப்படியா சொன்னான்? உன்னை அவனுக்கு கட்டி வைக்கிற ஆசை எங்களுக்கும் இருக்குமா? அவன் இங்க வந்தது முதல் நாங்களும் அதைத்தான் பேசுறோம். சரி, அவன் விரும்புறான், உனக்கு அந்த எண்ணம் இருக்கா மேகா? அம்மா, நான் என் மனசை எப்பவுமே கிளீன் ஸ்லேட்டா தான் வச்சிருக்கிறேன். அதுல எந்த பேரையும் எழுதல. அவசரப்படக்கூடாதுமா. எழுதுனது நிலைக்கணும். அதை அழிச்சு இன்னொரு பேரை எழுதுறதுல எனக்கு உடன்பாடு இல்ல. ராகுல் ஆசைப்பட்டது நடக்காதுன்னு சொல்றியா? அப்படி நான் சொல்லலம்மா, நடக்கும்னு நம்பவும் நான் தயாரா இல்ல. அன்னைக்கு நிச்சயமா இதுல விருப்பமே இருக்காது. ஆமாம்மா, அவளோட உடல்நிலை அப்படி இருக்கும்போது அதை பத்தி பேசவே முடியாதே. நாளைக்கு அவளுக்கு ஏதாவது ஆயிட்டா பழிய நாம சுமக்க வேண்டி வருமே. வேண்டாங்க, என் மகளுக்கு எந்த கெட்ட பேரும் வரக்கூடாது. அவ நிம்மதியா சந்தோஷமா இருக்கணும். எனக்கு அதுதான் முக்கியம். என்னம்மா, அத்தை காயத்ரியை தாங்குற மாதிரி நீயும் ஆயிட்டியா? தப்பு இல்லடி, எல்லாருக்கும் தான் மகதான் முக்கியம் தானே. நான் மட்டும் அதுக்கு விதிவிலக்கா? அப்பா குறுக்கிட்டார். பாவம் ராகுல், எல்லா தகுதிகளும் நிறைஞ்ச தங்கமான பிள்ளை. அவன் புருஷனா கிடைக்க யாரா இருந்தாலும் கொடுத்து வச்சிருக்கணும். மேகாவுக்கு அது இல்லையா? நிறுத்துங்க. அவன் கிடைக்க கொடுத்து வச்சுட்டு உங்க அக்கா மாதிரி ஒரு மாமியார் கிடைக்க பாவமா செய்யணும். அம்மா, அந்த அளவுக்கு அத்தையை தப்பா பேசாத. நிறுத்துடி. இதுக்கு மேல என்னடி தப்பு இருக்கு? இவ்ளோ ஆக்ரோஷமா ஒரு பொம்பளைக்கு வைர கமலை விட்டு எறி, திருப்பி கூட கொடுத்துடலாம். ஆனா ஒரு மகனோட ஆசையை மதிக்காதவ எப்படி ஒரு நல்ல அம்மாவா இருக்க முடியும்? அந்த அளவுக்கு அந்த பிள்ளைக்கு மனசு உடைஞ்சு போயிருக்கும். எத்தனை காலம் அந்த ஆட்டம் நீடிக்கும்? ஏம்மா ஆத்திரப்படுற? படாம யாரால இதை ஏத்துக்க முடியும்? விடேம்மா. பொண்ணுகளை கட்டிக்கிட்டு கூத்தாடும் போது, பிள்ளைங்க மனசை உடைக்கும் போது, கடைசி காலம்னு உன்னை ஒவ்வொரு தாயும் யோசிக்கணும். நல்லா இருக்கும்போது சீராட வரக்கூடிய பல பெண்கள் பாயும் படுக்கையுமா அம்மா விழும்போது திரும்பி கூட பாக்குறது இல்ல. அப்ப புள்ள தானே வேண்டி இருக்கு. விடுமா, காயத்ரி நல்லவ. அத்தைய வச்சு அவளை விமர்சனம் பண்ணாத. அவ நல்லவன்னா நாமெல்லாம் பொல்லாதவங்களா? பொடி. சரி, இப்ப என்ன செய்ய போறோம்? நாம என்னங்க செய்யறது? அந்த பக்கமே நாம திரும்பி பார்க்காம இருந்தா உங்க அக்கா குணமாவாங்க. சரியா? அதை செய்யுங்க. நீ லண்டனுக்கு புறப்படுற வழிய பாரு. அவங்க பிள்ளையோட டிக்கெட்டை அவங்களே கிழிச்சு போடட்டும். நீ ராகுல் மேல கோவப்படாதம்மா. இல்லம்மா, அவனை நினைச்சா எனக்கு பரிதாபமா இருக்கு. லண்டன்ல இருக்கும்போது நிம்மதியா இருந்தான். இங்க வந்ததும் அது போச்சு. இனி அவன் இந்த மண்ணுல காலை கூட வைக்க மாட்டான். இவங்களுக்கு அதை பத்தின கவலையும் இல்ல. பல அம்மாக்களுக்கு இன்னைக்கு பிள்ளையோட பணம் மட்டும் போதும். பாசத்துக்கு பெண்கள். பசங்க சுமை தாங்கி. சம்பாதிச்சும் பல பேரோட பரிதாப நிலை இதுதான். அம்மா குமுறி விட்டாள். விடுமா, உனக்கும் பிபி ஏறி நீயும் அத்தை பக்கத்துல போய் படுத்துக்கணுமா? அந்தம்மா பக்கத்துலயா? ஆண்டவா, அப்படி ஒரு நிலைமை ஒரு காலம் எனக்கு வராது. போன் அடித்தது. ராகுல் தான். என்ன ராகுல்? அம்மாவுக்கு பிபி நார்மலுக்கு வந்துடுச்சு மேகா. ரொம்ப சந்தோஷம். நீ உள்ள போய் பாத்தியா? இல்ல, பார்க்க பிடிக்கல. ப்ளீஸ் ராகுல், அப்படி இருக்காத. அது தப்பு. போ. அவங்க புலம்னாலும் கேட்டுக்கோ. முடிஞ்சா உன் டிக்கெட்டை கேன்சல் பண்ணு. என்னோட நீ வர வேண்டாம். நோ வே. இல்லடா, நான் சொல்றதை கேளு. இது ஒரு நல்ல மாற்றத்தை உண்டாக்கும். காயத்ரியும் வருவா. 2 பேரும் கூடவே இருந்தா அத்தை தெளிவாயிருவாங்க. பார்க்கலாம். அப்பா இங்கே பிரமிப்புடன் பார்த்தார். பொறுமையா இரு ராகுல். இந்த நேரத்துல அதுதான் முக்கியம்.
உணர்ச்சி வசப்படுற இடம் ஆஸ்பத்திரி இல்ல. நீ படிச்சவன், விவேகம் முக்கியம். இப்ப நடக்கிறத விட, நடந்ததை விட இனி நடக்க போறதுதான் முக்கியம். தாண்டி யோசி ராகுல், அவசரப்படாத. சரி மேகா, நீ போய் அத்தைய பாரு, அவங்க மனநிலைக்கு தக்கபடி நடந்துக்கோ, சரியா? கட் செய்தாள். நீ ஏண்டி இறங்கி போற? அவங்களுக்கு உன் மேல கொஞ்சமாவது இறக்கம் இருக்கா? நீ எதுக்காக உருகுற? இல்லம்மா, புரிஞ்சுக்கோ. உறவுன்னு வந்தப்புறம் உதற முடியாது. ஒரு இழப்பு ஏற்பட்டா காலத்துக்கும் அது கரையா மாறிடும். ராகுல் இப்ப கசப்பான மனநிலையில தப்பா நடந்துக்க கூடாதுமா. அதுக்கு நானே காரணமா இருக்க கூடாது. அதை நல்லா தெரிஞ்சுக்கோ. அப்பா அருகில் வந்தார். நீ என் மகன்னு சொல்லிக்க எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குமா. எத்தனை பக்குவம் உனக்கு. இத்தனை வயசாகியும் இந்த பக்குவம் நமக்கு இல்லையே வடிவு. அப்பா, உங்க 2 பேருக்கும் நிறையவே பொறுமை இருக்கு. அம்மாவும் பெத்த தாய் இல்லையா, அந்த படபடப்பை கட்டுப்படுத்த முடியல. விடுங்க. நீ லண்டன் போக போறது உறுதிதானே மேகா? அம்மா, இது என்ன கேள்வி? என் உழைப்புக்கு கிடைச்ச வெகுமதி அது. போகாம இருக்க முடியுமா? நல்ல வருமானம். இந்த ப்ராஜெக்ட நல்லா முடிச்சா பல உச்சிகளை தொடலாம். விட்டுற முடியுமா? சரிடி, பொண்ணா பிறந்தா கல்யாணம் காட்சின்னு எல்லாம் நடக்கணும் இல்லையா? நடக்கும்மா, எல்லாம் நடக்கும். அது மட்டுமே வாழ்க்கை இல்ல. போக வேண்டிய தூரம் நிறைய. நான் எதையும் மனசுக்குள்ள பொருத்திக்கிறது இல்ல. அப்புறமா விடுபட்டு வெளியில வர முடியாது. அந்தந்த சூழ்நிலைக்கு தக்க மாறிக்க வேண்டியதுதான். சரியா? உள்ளே போய்விட்டாள். அவளது வெளிநாட்டு பயணத்துக்கான மற்ற ஏற்பாடுகளில் தீவிரமாக அவள் இறங்க அப்பா அம்மா ஆச்சரியப்பட்டார்கள். புத்தி உணர்ச்சி இரண்டையும் அவள் ஒன்றாக கலப்பதில்லை. தனித்தனியாக பிரித்து வைத்து விட்டாள். எங்கே எது உபயோகப்பட வேண்டுமோ அங்கு மட்டும்தான் பயன்படுகிறது. எல்லாவற்றையும் கலக்கும் போதுதான் வாழ்க்கை குழம்பி தடுமாறுகிறது. கமலாவை டிஸ்சார்ஜ் செய்து விட்டார்கள். வீட்டுக்கு அழைத்து வந்து விட்டார்கள். அப்பாவும் ராகுலும் கூடவே இருந்தார்கள். வந்ததும் அப்பா தான் ஹார்லிக்ஸ் கலந்து கொடுத்தார். இப்போ உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல. நீ தெளிவா இருக்க. சரியாயிடும். காயத்ரிக்கு போன் பண்ணியாச்சா? ஆஸ்பத்திரியில இருக்கும்போதே தகவல் கொடுத்தாச்சு. என்ன சொன்னா? உடனே என்ன சொல்ல முடியும் கமலா? அவளுக்கும் குழந்தை, புருஷன், குடும்பம்னு இல்லையா? என் பொண்ணு எனக்குன்னா துடிச்சு போயிடுவா. அவளால அங்க இருக்க முடியாது. வேற எதையுமே அவ பார்க்க மாட்டா. டிக்கெட் கிடைக்க தாமதம் ஆயிருக்கலாம், புறப்பட்டு வந்துருவா. ராகுலுக்கு மறுபடியும் எரிச்சல் வந்தது. கஷ்டப்பட்டு அடக்கி கொண்டான். விடுங்க, நம்பர் போட்டு கொடுங்க, நான் பேசுறேன் காயத்ரி கிட்ட. இப்ப என்ன அவசரம் கமலா? நான் என் பொண்ணுகிட்ட பேசி 2 நாள் ஆச்சு. என் நோய்க்கு காரணமே அதுதான். அவ குரல் கேட்டாலே என் நோயெல்லாம் பறந்து போயிடும். போட்டு கொடுங்க. ராகுல் வெளியே வந்து விட்டான். அப்பா டயல் செய்து கொடுத்தார். மணி அடித்தது. யாரும் எடுக்கவில்லை. கொஞ்ச நேரம் பொறுத்து பேசலாம். இல்ல, அவ பிளைட்ல வந்துகிட்டு இருப்பா. அதான் சைலண்ட்ல போட்டிருப்பா. பிளைட்ல வந்தா ஸ்விட்ச் ஆஃப் பண்ணணும். பண்ணல. அவ எடுக்கல. மறுபடியும் முயன்றார். எடுக்கவில்லை. பஞ்சு வந்து எட்டி பார்த்தானா? இரு கமலா, தகவல் தந்ததுமே முதல்ல வந்தது மேகா தான். டாக்டர்கிட்ட அவ தான் பேசினா. 1/2 மணில பஞ்சுவும் வடிவும் வந்தாங்க. உன்னை பார்க்க உன் தம்பி துடிச்சான். மேகா தான் தடுத்தா. அத்தை டென்ஷன் ஆகக்கூடாதுன்னு. என் தம்பிய பார்த்தா எனக்கு என் டென்ஷன். பிரச்சனை வேண்டாம்னு அவ பார்த்திருப்பா. யாரும் உருக வேண்டாம். பிரச்சனையே இவளாலதான். அது எனக்கு தானே தெரியும். ராகுல் காதில் சகலமும் விழுந்தது. அப்படி பேசாத கமலா. அவங்க நம்ம எதிரிகள் இல்ல. இப்பவும் மேகா நம்ம குடும்பத்து மேல மரியாதை தான் வச்சிருக்கா. புரிஞ்சுக்கோ. நம்பிட்டேன். ராகுல் உள்ளே வந்தான். அப்பா, மாமா குடும்பம் பத்தி பேசினாலே அம்மாவுக்கு பிடிக்கல. விட்டுருங்க. சரி, என்ன சமையல்? நான் வரேன். உங்க 2 பேருக்கும் எதுவும் தெரியாது. நீ அடிக்கடி அடுப்படி பக்கம் வரத்துக்கு 1 வாரத்துக்கு போகக்கூடாது. டாக்டர் உத்தரவு. சரி, இன்னைக்கு ஒரு நாள் மெஸ்ல எடுங்க. நாளைக்குள்ள காயத்ரி வந்துருவா. வாசலில் காலடி சத்தம் கேட்க திரும்பினார்கள். பஞ்சு உள்ளே வந்தார். கூடவே வடிவும் மேகாவும். கமலா முகம் மாறியது. அக்கா, சாப்பாடு கொண்டு வந்திருக்கோம். நாங்க கேட்கல. தெரியும், ஆனா செய்யற கடமை எங்களுக்கு இருக்கு. மேகா அருகில் வந்தாள். அத்தை, கோவப்பட எல்லா உரிமையும் உங்களுக்கு உண்டு. நீங்களும் எனக்கு அம்மா மாதிரிதான். நான் திங்கள் தான் புறப்படணும். அது வரைக்கும் இங்க இருந்து உங்களை நான் பாத்துக்கிறேன். அவசியமே இல்ல. நாளைக்கு காயத்ரி வர, அவ பாத்துப்பா. காயத்ரி வராளா? இது வரைக்கும் போன் எதுவும் இல்ல பஞ்சு. இவன் நம்பிட்டு இருக்கிறா. என்ன பேச்சு இது? என் நம்பிக்கை வீண் போகாம காப்பாத்துறவ எப்பவுமே என் பொண்ணு மட்டும்தான். ராகுல் முகத்தில் அனல் தெரித்தது. அப்பா அதை கவனித்தார். நீ வர்றது எனக்கு பணிவிட செய்யவா? என் பிள்ளை இங்க இருப்பான், அதுக்காக வர. கையோட அவனை லண்டனுக்கு கூட்டு போய் ஏற்பாடு செஞ்சவ நீதானே? ராகுல் அருகில் வந்தான். அம்மா, டிக்கெட்டை கேன்சல் பண்ணுங்கன்னு சொன்னவளே மேகாதான். சபாஷ், அத கூட அவ சொல்லித்தானே நீ செய்வ. அத்தனை மதிப்பு அம்மாவுக்கு. ஏம்மா என்ன பேசினாலும் தப்பா பேசுற? தப்பா பேசுறது நானா, இல்ல தப்பா நடக்கிறது நீயா? இவ காரணமா என் மனசு ரணமாயாச்சு. நல்லா சம்பாதிக்கிற உன் மேல இவ கண்ணு வச்சுட்டா. அதுக்கு அவ குடும்ப ஆதரவு. என் பிள்ளைய என்கிட்ட இருந்து தட்டி பறிக்க முடிவெடுத்தாச்சு. நான் தடுக்கவா முடியும்? அம்மா, அபாண்டமா பேசாத.
நீ விலை போயாச்சுடா. நான் பெத்ததுல எனக்கு மிஞ்சினது என் பொண்ணு மட்டும்தான். ஏம்மா இப்படி பேசுற? ராகுல் ப்ளீஸ். அத்தை இப்பதான் ஆஸ்பத்திரியில இருந்து வந்திருக்காங்க, விட்டுருங்க. பாத்தியா, அவனை கட்டுப்படுத்துறா. என்ன நடக்கும்னு எனக்கு புரிஞ்சு போச்சு. பஞ்சு, செலவு இல்லாம உனக்கு ஒரு மாப்பிள்ளை கிடைச்சாச்சு, எனக்கு பிள்ளை போயாச்சு. கமலா, நீ என்ன பேசுற? மாமா இருங்க, நான் பேசுறேன். வேண்டாம் மேகா, இனி இங்க நிக்க வேண்டாம். தான் மகளை தூக்கி வச்சுக்கிட்டோம் அவ. ஆனா என் மகளை கேவலப்படுத்துறது கேட்டுக்கிட்டு நான் சும்மா இருக்க முடியாது. இங்க வர்றது இது கடைசியா இருக்கட்டும், போலாம். அப்பா இருங்க, அத்தை கிட்ட நான் பேச வேண்டியது பாக்கி இருக்கு. அருகில் வந்தாள். வைரக்கமலை எடுத்து கமலா காலடியில் வைத்தாள். அத்தை, இத நான் கேட்கல. எங்களுக்கு பிரத்யார் பொருட்கள் மேல ஆசையும் இல்ல. ராகுல் வாங்கி தந்தாரு, மறுத்தும் கேட்கல. நான் ஏத்துக்கிட்டது தப்பு. அதுக்கு உங்க எல்லார்கிட்டையும் மன்னிப்பு கேட்டு உங்ககிட்ட இதை நான் திருப்பி தரேன். மேகா இரு ராகுல், நான் பேசி முடிச்சிடுறேன். முக்கியமான சங்கதி பாக்கி இருக்கு. அனைவரும் பார்க்க, உங்க பிள்ளை ராகுல் என்ன கல்யாணம் செஞ்சுக்க ஆசைப்பட்டாரு. அதை என்கிட்ட சொல்லிட்டாரு. தெரியுமே, சொல்ற அளவுக்கு கொண்டு வந்தவ நீதானே. நிறுத்துங்க அத்தை, அபாண்டம் வேண்டாம். இந்த நிமிஷம் வரைக்கும் நான் அதுக்கு சம்மதிக்கல. இனிமேலும் சம்மதிக்க போறதில்ல. உங்க மேல ஆணை. என்ன பெத்த தாய் தகப்பன் தலையில அடிச்சு சத்தியம் பண்றேன். கல்யாணமே நடக்காம காலம் முழுக்க கன்னியா இருந்தாலும் உங்க பிள்ளைக்கு மட்டும் நான் கழுத்த நீட்ட மாட்டேன். அப்பா அம்மா தலையில அடிக்க போனவளை ராகுலின் அப்பாவே தடுத்தார். வேண்டாம்மா, எதுக்கு சத்தியம்? பஞ்சு குறுக்கிட்டார். பண்ணட்டும் மாமா, ராகுல் நல்லவன் தான். ஆனா மகவெறி பிடிச்ச எங்க அக்காவுக்கு எவ மருமகளா வந்தாலும் சந்தோஷமா வாழ முடியாது. பயந்தா அவ தற்கொலை செஞ்சுப்பா. எதுத்தா விவாகரத்து தான். யார் பாவம் செஞ்சாங்களோ அவங்க வரட்டும். என் மகளுக்கு அந்த தலையெழுத்து ஏன்? கமலா முகத்தில் அக்னி வீச, புறப்படுமா, நீ வாக்குறுதி தந்தாச்சு, இனி யாரும் பயப்பட வேண்டாம். பிள்ளைய மடியில கட்டிக்கிட்டு பொண்ணை கொஞ்சிக்கிட்டு சந்தோஷமா வாழட்டும். என் மக தப்பிச்சா, போலாம். அப்பா வேண்டாம். உங்களுக்கு அக்கா, எனக்கு அத்தை. அவங்க மேல எந்த கோபமும் இப்பவும் இல்லை எனக்கு. வெறுப்பும் கசப்பும் அறவே இல்லை. நம்ம நிலைய தெளிவுபடுத்தத்தான் இதை நான் பேசினேன். வாடி, என்ன சமாதானம்? வடிவு அழைக்க, இல்லம்மா அப்படி பேசாத. அவங்க சந்தேகத்தை போக்கணும். எதையும் அவங்க கிட்ட நாம எதிர்பார்க்கலங்கிறத புரிய வைக்கணும். அப்பா தம்பி தான். எனக்கு இவங்க எப்பவும் அத்தை தான். தம்பி மகளா இப்பவும் இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு சேவை செய்ய நான் தயாராத்த. மாமா சாப்பிடுங்க. காயத்ரி வர வரைக்கும் அங்கிருந்து சாப்பாடு வரும். அப்பா கொண்டு வந்து தருவாரு, சரியா? மூவரும் வெளியே வந்தார்கள். ராகுல் நின்றான். ஒரு நிமிஷம் மேகா. சொல்லு ராகுல். அம்மாவை தெளிவுபடுத்துறது ஒண்ணுதான் உன் நோக்கம். என்ன நீ மதிக்கல. அப்படி இல்ல ராகுல். மழுப்பாத மேகா. நான் வாங்கி தந்த பரிசை திருப்பி கொடுத்துட்டேன். என் தாலியை ஏத்துக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்ணிட்டேன். எனக்கு நீங்க யாரும் மரியாதை தரல. அருகில் வந்தாள். ராகுல், இங்க வச்சு பேச வேண்டாமே. முடிஞ்சா நீ வீட்டுக்கு வா. போலாம்பா. புறப்பட்டு போனார்கள். ராகுல் இங்க வா. கமலா அழைக்க அருகில் வந்தான். நீ திங்கக்கிழமை போறியா? நிச்சயமா. ஒரு பிள்ளையோட மனசை நீ சுக்கு நூறா உடைச்சு போட்டுட்ட. அப்புறமும் எப்படி நான் இந்த வீட்டுல இருக்க முடியும்? என்னடா பேசுற? அவ தான் நிலையை தெளிவுபடுத்திட்டு போயாச்சு. ஒரு வகையில அது சத்தியம். எனக்கு வாக்கப்படுறவ யாரா இருந்தாலும் அந்த பொண்ணுக்கு இந்த வீடு நரகம்தான். அதை தெளிவா புரிஞ்சுக்கிட்ட மேகா புத்திசாலித்தனமா விடுபட்டுட்டா. நிறுத்துறா, நான் குடுங்கோலியா? நான் அதை சொல்ல முடியாதுமா. ஊர் சொல்லும். புண்படுத்தி என்ன சாகடிக்க போறியா? நான் செத்தாச்சு. செத்தவன் எப்படி அப்புறம் மத்தவங்கள சாகடிக்க முடியும்? ஒரு அம்மாட்ட பிள்ளை பேசுற முறை இது இல்ல. பிள்ளை மனச புரிஞ்சுக்காத அம்மா எனக்கு வாச்சது நான் செஞ்ச பாவம். அப்பா அருகில் வந்தார். என்ன கேட்ட? லண்டன் போறத பத்தியா? கண்டிப்பா போவேன். இந்த நரகத்துல இருக்க மாட்டேன். கவலைப்படாத. மேகாவை நான் பார்க்க நினைச்சாலும் அவ இனி திரும்பி கூட பார்க்க மாட்டா. அவ பைத்தியமா? அம்மா பேசவில்லை. வாங்கி கொடுத்த பொருளை ஒருத்தி திருப்பி தந்து உங்க பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன்னு சத்தியமும் பண்ணிட்டு போறா. இந்த அவமானத்துக்கு நான் செத்துருக்கணும். ஆனா உயிரோட இருக்கனே. ராகுல், என்ன பேசுற? அப்பா பதற. இதுதான்ப்பா நிஜம். நீ பதட்டப்படுற. அம்மாவுக்கு அந்த கலக்கமே இல்ல. யார் போனாலும் காயத்ரி இருக்கிறாளே, அது போதும். அம்மாவுக்கும் நான் வேண்டாம், மேகாவுக்கும் வேண்டாம். நான் யாருக்கும் வேண்டாத நபர் ஆயிட்டேன். கமலா முகம் மாறியது. அப்பா, படிப்பும் பதவியும் பணமும் பல பேருக்கு இப்ப இருக்கு. ஆனா தாங்கி பிடிக்கிற உறவுகள் சில பேருக்கு மட்டும் கிடைக்கிறதே இல்ல. அந்த வரிசையில இப்ப நான் இருக்கேன். பணம் இருந்தும் பாசத்துக்கு ஏங்கி நிக்கிற பரிதாப ஜென்மம். ராகுல், நான் வெளியே போறேன். அம்மா பயப்படாத. மாமா வீட்டுக்கு போக மாட்டேன். போனாலும் மாமா உள்ள சேர்க்க மாட்டாரு. அவர் பொண்ணு மேல விழுந்த பழி போதாதான்? அவங்களுக்கும் மான ரோஷம் இருக்கேன். நான் வரேன். ஏய், சாப்பிடாம போற? மாமா வீட்டு சாப்பாடு வேண்டாம்ப்பா. அதை இனிமே நான் தின்னா கேவலம் வேற இல்ல. சரக்கென அவன் வெளியேற, போதுமாடி,
இதுக்கும் மேல ஒரு பிள்ளைய நோகடிக்க யாரால முடியும்? நான் அப்படி போதும் கமலா. உன் விளக்கம் எதுவும் வேண்டாம். இப்ப லண்டன் போனா இனி ராகுல் சென்னைக்கு திரும்பியே வரமாட்டான். இதுக்கு மேல கசப்ப பூச யாராலையும் முடியாது. அவளை பிடிச்சு வாய் விட்டு தன் ஆசைய சொல்லியிருக்கிறான். நீ பேசின பேச்சுல அவ தெரிச்சு ஓடிட்டா. உன் பிள்ளை உலகமகா அழகன் இல்ல. அவளுக்கும் எல்லா தகுதிகளும் இருக்கு. அவளை கொத்திட்டு போக நீ நான்னு வருவாங்க. அவளுக்கு நல்ல புருஷனும் பாசம் வச்ச மாமியாரும் நிச்சயம் கிடைப்பாங்க. ஆனா உன் சுபாவத்துக்கு நமக்கு நல்ல மருமக கிடைக்க மாட்டா. கிடைச்சாலும் நிலைக்க மாட்டா. அவன் பண்ண பாவம் நமக்கு பிள்ளையா வந்தது. அவனுக்கு தப்பிக்க வழி இருக்கு. எனக்கு ஆயுள் தண்டனை யோகம். சரி, சாப்பாடு எடுத்து வைக்கிறேன், சாப்பிடு. இல்ல, தம்பி வீட்டு சாப்பாடு வேண்டான்னா ஹோட்டல்ல எடுக்கிறேன். இருவரும் சாப்பிட்டார்கள். அவர் மருந்தை எடுத்து தந்தார். காயத்ரி ஏன் இன்னும் ஃபோன் பண்ணல? மறுபடியும் முயற்சி பண்ணுங்க. பாக்குறேன். அவளுக்கு ஏதாவது பிரச்சனையா? நான் ஆஸ்பத்திரியில இருக்கிறது தெரிஞ்சும் அவ என்கிட்ட பேசாம இருக்க மாட்டாளே. அதிர்ச்சியில உடைஞ்சு போயிட்டாளோ? நீ என்ன செத்தா போயிட்ட? என் மகளை பத்தி யாருக்கும் தெரியாது. இந்த அம்மாவுக்கு ஒரு தலைவலினா கூட அவளால் தாங்கிக்க முடியாது. போன் போடுங்க. மறுபடியும் டயல் போனது. எடுத்தாள். காயத்ரி. ஸ்பீக்கரில் போட்டார். என்னம்மா ஏன் போன் எடுக்கல? அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு வந்தாச்சு. உங்ககிட்ட பேச அம்மா துடிக்கிறா. நீ புறப்பட்டாச்சா? எதுக்குப்பா? சாதாரண பிபி தானே. அதான் இப்ப வீட்டுக்கு வந்தாச்சுல்ல. இவரோட கசின் குடும்பம் யூஎஸ்ல இருந்து வந்து எங்க கூட தான் இருக்காங்க. குழந்தைக்கும் ஹாலிடே. வீட்டுல கெஸ்ட். வெளியில போனோம். வேலை நிறைய இருக்குப்பா. இப்ப கூட வெளியில புறப்படுறோம். அம்மாட்ட அப்புறமா பேசுறேன், வச்சிடுறேன். திரும்பினார் அப்பா. கமலா முகம் இருண்டு போயிருந்தது. அவர் அருகில் வந்தார். கமலா, நான் குத்தி காட்டுறேன்னு நினைக்காத. தகவலை கேள்விப்பட்டதும் அமெரிக்கால இருந்து உன் பொண்ணு பறந்து வருவான்னு குதிச்சியே. அவ நீ அட்மிட் ஆனதை பொருட்படுத்தவே இல்லை. கசின் குடும்பம் விருந்துக்கு வெளியில போற அவசரம். பேச கூட அவ தயாரா இல்ல. இப்ப என்னம்மா சொல்ற? அது வந்து எப்படி உன் மகளை இழுத்து மூடலான்னு தெரியலையா? ரொம்ப மூடாத, கிழிஞ்சிரும். நிதானமா யோசி. இதுக்கும் ஒரு காரணம் கற்பிக்கலாம். தம்பி மகளை சக்கையா பேசி பெத்த புள்ள மனச சுக்கு நூறா உடைச்சிட்ட. ஆனா நீ கடவுளா நினைக்கிற மக கருங்கல்லாம் நிக்கிறா. இப்ப என்ன சொல்ற? குத்தி காட்டுறீங்களா? இல்ல கமலா, என்ன யோசனா என்ன சொன்னாலும் நீ புரிஞ்சுக்க போறதில்ல. சப்பக்கட்டு கட்டுவ. உன் சுபாவம் எனக்கு தெரியாதா? 30 வருஷமா வாழ்றனே. எதுக்கு எதை ஈடுகட்டுவன் புரியாதா? ஆனா மனுஷங்களை தாண்டி தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. காரணம் இல்லாம யாரோ பெத்த பின்ன அவமானப்படுத்தினா அதுக்கு தண்டனை நிச்சயம் உண்டு. போதும், நிறுத்துங்க. இப்ப கூட உன் திமிர அடங்கலடி. கேவலமான ஒரு அம்மா சமூகம் ரொம்ப காலமா இங்க உருவாகி ஊன்றி கிடக்குது. தான் மக வசதிதான். 10 மாசம் சுமந்து பெத்து ஆளாக்கி அவளை வாழ வைக்கிற தாய்க்கு அந்த 25 வருஷம் பந்தம் வசதிதான், தப்பு இல்ல. ஆனா வர்றவளும் அதே மாதிரி ஒரு தாய் பெத்த மகதான். அட, அத கூட விடு. உன் பிள்ளையோட வாழ போறவ. கால முழுக்க அவனை தாங்கி பிடிக்க போறவ. அவ என்ன மட்டம்? மக செய்யற தப்பெல்லாம் மன்னிப்பீங்க. மக தலையில ஏத்துற மூட்டைகளை முகம் சொலிக்காம சோம்பிங்க. அதையே வந்தவ செஞ்சா குத்தம். இவ சாப்பாடு கொண்டு வந்தா, ஆஸ்பத்திரிக்கே வந்தா, இங்க வந்து உனக்கு பணிவிட செய்ய தயாரா இருக்கா. ஆனா உன் திமிரு அடங்கல. என் மக வருவா அப்படிங்கிற அகங்காரம். எங்க வந்தா? உன்கிட்ட பேச கூட அவளுக்கு நேரம் இல்ல. வைரக்கம்பலையும் திருப்பி தந்து உன் பிள்ளை எனக்கு வேண்டாம்னு சத்தியம் பண்ணிட்டு ஒத்தி போறா. எதுக்கு? அவ பட்ட அடிகளுக்கு இது பதில். இப்பவும் அத்தை மேல அவளுக்கு மரியாதை இருக்கு. உன் மகனை நீ இழக்க தொடங்கிட்ட. மக வந்து சத்தியமா தாங்கி பிடிக்க மாட்டா. இனி நான் எதுவும் பேச தயாரா இல்ல. குடுங்க, நான் போன் பண்ணா காயத்ரி எடுப்பா. என் போனை கொடுங்க. ஓ, என்ன மதிக்கலையா? நீ பேசும்மா. கமலா டயல் செய்தால். ரிங் போனது. படக்கென அணைக்கப்பட்டது. மறுபடியும் டயல் செய்தால். சுவிட்ச் ஆஃப் என வந்தது. என்ன தொந்தரவு தாங்காம சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டாளா உன் பொண்ணு? கமலா அதிர்ந்து பார்க்க, நாம பிரத்யாருக்கு என்ன கொடுக்கிறோமோ அதுதானே நமக்கு திரும்ப கிடைக்கும். அந்த உணவகத்தில் எதிரும் புரிதிலுமாக ராகுலும் மேகாவும் இருந்தார்கள். சிரிக்க மாட்டியா ராகுல்? என்கிட்ட கோவமா உனக்கு? அம்மா பண்ற தப்புக்கு நீ என்ன தண்டிக்கிறது நியாயமா? என்ன ராகுல், அத்தைக்கு தான் பக்குவம் இல்லைன்னா உனக்குமா? மேகா, என் மனநிலை உனக்கு புரியலையா? ராகுல், நீ கொடுத்த பரிசு பொருளை நான் திருப்பி தந்தப்போ எப்படி வலி அனுபவிச்சேன் தெரியுமா? அதே மாதிரி நீ வேண்டாம்னு சொல்லி சத்தியம் செஞ்சப்போ செத்து பொழைச்சேன். நான் மனசோடவா இதை செஞ்சேன்? ஆனா இப்போ உள்ள சூழ்நிலைக்கு அது அவசியம் ராகுல். வைரக்கம்மல், உன்னோட மனைவிங்கிற பதவி ரெண்டுமே முள்படுக்கதான். பெத்த தாய ஒரு பிள்ளை உதற முடியாது, உதறவும் கூடாது. நான் உனக்கு மனைவியானா காலம் முழுக்க இந்த உறுத்தல் நீடிக்கும். என்னை விட உன் நிம்மதி கேள்விக்குறியாகும். சந்தோஷம் தொலையும். இப்ப எடுக்கிற தெளிவில்லாத முடிவு காலத்துக்கும் காலனா வந்து நிக்கும். எனக்கு யார் வந்தாலும் இதானே. இல்ல ராகுல், இங்க சகிச்சுக்கிட்டு போறவங்களுக்கு தான் தண்டனை. தடியெடுத்தவன் தண்டல்காரன்.
சரி மேகா, மனசுல ஒட்டாத ஒருத்திக்கு நான் புருஷன் ஆனாலும் எனக்கு அது நரகம் தானே. நீ உடனே கல்யாணம் செஞ்சுக்காத, ஆற போடு. விலகியே இரு, மனமாற்றம் உனக்கும் உண்டாகும், அத்தைக்கும் ஏற்படும். என்னால என் பிள்ளை வாழ்க்கை பாதிக்கப்படுதுன்னு அவங்க யோசிப்பாங்க. எனக்கு அந்த நம்பிக்கை இல்ல. சரி, திங்கள் விமானம் ஏற போறியா? நிச்சயமா. இங்க இந்த நரகத்துல நான் இருக்க மாட்டேன். உன் கூட வரல, உன்னை வந்து பார்க்கல. நீ விரும்பலன்னா போன் கூட பண்ணல. ஆனா உன்னை தவிர இந்த இதயத்துல யாருக்கும் இடம் இல்ல மேகா. ராகுல், நான் இதுல தெளிவா இருக்கேன். உன்னை வேண்டான்னு அம்மா உதறலாம், என்ன வேண்டான்னு நீ சத்தியம் பண்ணலாம். ஆனா நீ வேண்டாம்னு நான் நினைக்க மாட்டேன். மனசளவுல உன் கூட நான் வாழ போற வாழ்க்கையை தடுக்க உரிமை உனக்கோ எங்க அம்மாவுக்கோ இல்ல. உன்கிட்ட எனக்கு எந்த கோபமும் இல்ல. போலாமா? போன் அடித்தது எடுத்தான். அப்பா தான். என்னப்பா, உன் கூட மேகா இருக்காளா? ம். அவளையும் கூட்டிட்டு உடனே வீட்டுக்கு வா. என்னப்பா, ஏதாவது பிரச்சனையா? சீக்கிரம் வா. அவன் மேகாவிடம் விவரம் சொல்ல, அத்தைக்கு மறுபடியும் பிரச்சனை. வா ராகுல். பதட்டமாக புறப்பட்டார்கள். அதே நேரம் வீட்டில் கமலா கண்கலங்கி உட்கார்ந்திருந்தாள். சற்று முன் காயத்ரி போன். உன்கிட்ட எனக்கு கோவம். அம்மா அட்மிட் ஆகி செத்து பழிச்சு வந்திருக்கிறேன். உன்னால போன்ல கூட பேச முடியலையா? நீ புறப்பட்டு உடனே வருவேன்னு இங்க நான் ஜம்பம் பேசிட்டு மூக்குடைஞ்சு நிக்கிறேன். எனக்கு உன்கிட்ட கோவம் தான். அப்பாட்ட நான் பேசிட்டேன். கேட்டேன். அதுக்கு முன்னாலேயே பேசிட்டேன். என்ன சொல்ற? ராகுல, என் தம்பிய நோகடிச்சு புண்ணாக்கிட்டு நீ என்ன தலையில தூக்கி வச்சுக்கிறது என்னம்மா நியாயம்? உங்க அப்பா போட்டு கொடுத்துட்டாரா? அதுல தப்பு இல்ல. அப்பா மனசு உடைஞ்சு பேசினாரு. போன்ல அழுதுட்டாரு. என்ன அப்படி ஒரு வெறி உனக்கு? அவன் எனக்கு எந்த விதத்துல குறைச்சல்? நான் உனக்கு என்ன கிழிச்சேன்? நீ வாழ்ற செழிப்பான வாழ்க்கைக்கு என் தம்பி தான் காரணம். அவன் சோத்த தின்னுட்டு என்கிட்ட பாசமா? அவன் ரத்தம் எடுத்து எனக்கு பன்னீரா தெளிக்கிறியா? நான் ஏன் உனக்கு இந்த கொலை வெறி? காயத்ரி, அவனுக்கும் ஆசாபாசங்கள் உண்டு. அவன் மனசுல எல்லா விருப்பங்களும் உண்டு. அந்த பொண்ணு மேகா தங்கம். மாமா குடும்பம் மாதிரி ஒண்ணு கிடைக்குமா? மாமாட்ட எல்லாத்தையும் ஸ்ட்ரா போட்டு உறிஞ்சிட்டு இப்ப அவங்கள சக்கையா துப்புறியா? அவளுக்கு வைரக்கம்மல் வாங்கி தந்தா என்ன தப்பு? மாமா நமக்கு செஞ்சதுக்கு வீடே கட்டி தரலாம். மாமா குடும்பத்துக்கு என்ன செஞ்சாலும் தகும். மேகா மேல ராகுல் ஆசைப்பட்டா என்ன தப்பு? அதுக்கு இல்லடி. நிறுத்துமா. எல்லாத்தையும் என் வயித்த கிழிச்சு உள்ள திணிக்கணுமா? அம்மா, உன் செயல் காரணமா அப்பா தம்பி எல்லாருக்கும் என் மேல வெறுப்பு வரும். என்ன நாதி இல்லாம ஆக்க போறியா? என்னை எல்லாரும் காரி துப்பணும் கங்கணம் கட்டிட்டு கிளம்பிட்டியா? என் மேல உனக்குள்ளது பாசமா இல்ல பகையா? ஐயோ காயத்ரி, ஏண்டி இப்படி பேசுற? அவ வந்து வைரக்கமலையும் திருப்பி தந்து ராகுல் வேண்டான்னு சத்தியம் பண்ணிட்டு போயிட்டாளாமே. அவ செஞ்சது சரிதான். என் மேல உனக்குள்ள வெறி பிடிச்ச பாசம் காரணமா என் தம்பியை எவளும் கட்டிக்க மாட்டா. காலம் முழுக்க அவன் கட்ட பிரம்மச்சாரியாத்தான் வாழணும். உன் பிள்ளை சந்தோஷத்துக்கு தீ மூட்டின பெருமை உன்னை சேரட்டும். அதுக்கான பழிய நானும் சுமக்கிறேன். அப்படிலாம் இல்லடி. வேண்டாமா. அவனை கசந்து போக வச்சு அனுப்புற. அவன் இனி வரமாட்டான். என்னை எல்லாரும் காரி துப்புவாங்க. நான் இனி அங்க வரமாட்டேன். உங்க அம்மா மாதிரி ஒருத்தரை நான் பார்க்கலன்னு இவர் கண்டபடி கத்துறாரு. என்ன போக வேண்டான்னு தடுத்துட்டாரு. ஐயோ, அப்படி சொல்லாத. தாய எந்த ஒரு மகளும் நிரந்தரமா தாங்கி பிடிக்க போறதில்ல. நல்ல மகனை, அவன் மூலம் வரக்கூடிய குணவதிய அம்மாக்கள் புரிஞ்சுக்கலன்னா கடைசி காலம் நரகம்தான். என் தம்பி கிட்ட பேச எனக்கு தைரியம் இல்ல. எனக்கு வாச்ச நல்ல பந்தங்களை நீ கெடுத்துட்ட. மாமா குடும்பம் என்ன ஒரு வில்லியா நினைக்கும். நான் அவங்களையும் இழக்கிற நேரம் வந்தாச்சு. நீ பேசினாலும் அடிக்கடி நான் பேச மாட்டேன். கடைசியில இவரோட வெறுப்புக்கும் நான் ஆளாக கூடாது பாரு. நல்ல ஒரு பொண்ணு மேகாவை கேவலப்படுத்திட்டு எவ்வளோ ஒரு ராட்சசிக்கு நீ ஆரத்தி எடுக்க போற. அப்புறம் இருக்கு உனக்கு. சத்தியமா நான் சப்போர்ட் பண்ண மாட்டேன், வச்சிடுறேன். கதறி விட்டாள் கமலா. ஏறத்தாழ 3 மணி நேரம் மௌனமாக ஒருவித தியானத்தில் இருந்தாள். கண் திறந்தாள். உள்ளே உள்ள மனதும் திறந்தது. கணவரிடம் உடனே ராகுல் மேகா 2 பேரையும் வர சொல்லுங்க. இதோ ராகுல் மேகா வந்து விட்டார்கள். பஞ்சு வடிவுக்கும் தகவல் போக அவர்களும் பதறியடித்து உள்ளே நுழைய, எல்லாரும் வாங்க, கமலா செத்துட்டா. அத்தை, ஏன் அப்படி சொல்றீங்க? என் கண்ணே வா. இந்த சொல்லுக்கே பதறி துடிக்கிற அளவுக்கு பாசம் வச்சிருக்கிற. ஆனா ஓம் மனச உங்க அப்பா அம்மா இதயத்தை சுக்கு நூறா உடைச்சவன் தான். அந்த பாவத்துக்கு எனக்கு மன்னிப்பே இல்ல. அத்தை, ராகுல கூப்பிடுமா. அவரு உங்க பிள்ளை, நீங்களே கூப்பிடுங்க. இல்லம்மா. மகளை தூக்கி வச்சு மகனை சாகடிச்ச அந்த கமலா செத்துட்டா. இப்ப ராகுல கூப்பிடுற சகல தகுதிகளும் உனக்குத்தான் இருக்கு. அவனை கட்டிக்க போற பொண்ணு நீ. உன் சத்தியத்தை திரும்ப வாங்குமா. இந்த அத்தைக்காக அதை செய்டா தங்கம். மேகா கைகளில் முகம் புதைத்து கமலா விசும்பி அழ, அத்தை என்ன இது? மஞ்சு, நாளைக்கு நல்ல முகூர்த்தம். நாளைக்கே கல்யாணம். கோயில்ல வச்சு கல்யாணம், வீட்டுல விருந்து, உடனே பதிவு திருமணம். புருஷ மனைவியா 2 பேரும் விமானத்துல ஏறட்டும். காயத்ரி வர வேண்டாமா? இல்லைங்க. மகளை தாங்கி நான் பட்ட பாடு போதும்.
அவ வரலன்னா தப்பே இல்ல. நான் வராம என் தம்பி கல்யாணம் நடக்குமா? கேட்டபடி காயத்ரி நுழைய, அக்கா நீ எப்போ? அம்மா டிஸ்சார்ஜ் ஆகி வந்தப்பவே நான் சென்னைக்கு வந்தாச்சு. ஏர்போர்ட்டுக்கு அப்பா வந்தாரு. அங்கேயே எல்லாம் பேசிட்டாரு. நான் என் நாத்தனார் வீட்டுல தான் இருக்கேன். சுளுக்கு பிடிச்சா எண்ணெய் போட்டு நீவணும். அம்மாவுக்கு நான் போன்ல சுளுக்கு எடுத்தாச்சு. காயத்ரி மேகாவிடம் வந்தாள். உன்னை விட பொருத்தமான ஜோடி என் தம்பிக்கு இல்ல. ஒப்புக்கோ மேகா. மாமா, எல்லார் சார்புலையும் உங்ககிட்ட அத்தை கிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். சாரிடா ராகுல். அம்மா, கொஞ்சம் ஏடா கூடமா இருந்தாலும் அக்கா நல்லா அமையும் போது அந்த வீட்டு பிள்ளைக்கு என்ன குறை? ராகுல் சொல்ல குடும்பமே குதூகலத்தில் பொங்கி வழிந்தது.